यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुभयातोऽहं यामुनेयं नमामि तम्. ஸ்ரீயப்பதியான கண்ணனம்பெருமான் அகில ஜகத்தினுடைய நன்மைக்காக சிறந்த பகவத்கீதை என்னும் சாஸ்திரத்தை வெளியிட்டருளினான். பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனः பிராப்த்யுபாயம் பலம் பிராப்தேஹே ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாः சேதிகாச புராணகாः முனயஷ்ச மகாத்மானः வேத வேதாந்த வேதினः என்று ஒரு பிரமாண ஸ்லோகம். நாம் அனைவரும் அறிய வேண்டிய அர்த்தங்களை 5ஆக ஞானிகள் விளக்குகிறார்கள். 5 விஷயத்தை பற்றின ஞானத்தை நாம் அவசியம் பெற வேண்டும். அந்த 5 விஷயங்கள் எவை என்றால், ஜீவாத்மா தான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், ஆத்மாவினுடைய தன்மை. இந்த ஆத்மா யாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறானோ அந்த பரமாத்மா, யாருக்கு இவன் சேஷபூதன், யாருக்கு இவன் பரதந்திரன் என்று அதை தெரிந்து கொள்வதற்காக பரஸ்வரூபம், பரமாத்மாவினுடைய தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து அந்த எம்பெருமானே நாம் அடையத்தக்க புருஷார்த்தம், இந்த சம்சாரத்தை கடந்து எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து அவருக்கே எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் புருஷார்த்தம். அதுதான் பிராப்யம், நாம் அடையத்தக்க பலன், பயன். அந்த பலஸ்வரூபம், அதனுடைய தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த பலனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற தக்க உபாயம் என்ன, வழி என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது உபாயஸ்வரூபம். எத்தனையோ வழிகள் இருக்கலாம், அதிலே சிறந்ததான வழி, எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் கண்டிப்பா பலத்தை கொண்டு சேர்க்கும், பலத்திலே இது அடைவிக்கும் இந்த வழி என்று எந்த வழி அமைந்திருக்கிறதோ அந்த சிறந்த வழி, அதை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அது உபாயஸ்வரூபம். அடுத்து இறுதியாக அனைத்தையும் அறிந்தாலும் இன்னும் நாம் அடையாமல் இருப்பதற்கு என்ன காரணம், எது நமக்கு தடையாக இருக்கிறது என்று அந்த விரோதி ஸ்வரூபம். இந்த சம்சாரம், இந்த தேகம், நம்முடைய அனாதி காலமான கர்மா, நம்மிடத்துல இருக்கிற வாசனா, ருச்சி, இது முதலான இது எல்லாமே நமக்கு தடைகளாக இருக்கின்றன. அப்ப இதையெல்லாம் ஒழித்து கொண்டால் அதற்கு பின்னர் தான் அந்த உபாயத்தின் மூலமாக உபேயத்தை அடைய முடியும், பிராபியத்தை அடைய முடியும். இப்படி 5 விஷயங்களை பற்றின ஞானத்தை தான் ரிஷிகளும் சரி, அனைத்து ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் தங்கள் நூல்களிலே இதை விசதமாக ரொம்ப விரிவாக விளக்கி இருக்கின்றனர். அதே போலத்தான் கண்ணனம்பெருமானும் தானே ஆச்சாரிய கிருத்தியத்தை ஏறிட்டு கொண்டான். எம்பெருமான் என்பவன் பரமாத்மா, பரஸ்வரூபம், பரமாத்மாவாக இருப்பவனே இப்ப ஆச்சாரியனாக தாமே அந்த தன்மையும் ஏறிட்டு கொண்டு அர்ஜுனனை ஒரு சாக்காக கொண்டு இந்த உலகத்தவர்களுக்கு சிறந்த அர்த்தத்தை உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக பகவத்கீதையை உபதேசித்தான். இதற்குள்ளே அறிய வேண்டிய 5 விஷயங்களை பற்றின அர்த்தத்தையும் ரொம்ப விளக்கமாக கூறியிருக்கிறார். 18 அத்தியாயங்கள் கொண்டிருக்கிற இந்த நூலிலே முதல் 6 அத்தியாயங்கள்ல ஆத்மாவினுடைய பெருமைகள் என்ன, ஆத்மா எப்படிப்பட்டது, தேகம் எப்படிப்பட்டது, எவ்வளவு தாழ்ச்சிகள் இந்த தேகத்துக்கு இருக்கிறது, எவ்வளவு பெருமைகள் ஆத்மாவுக்கு இருக்கின்றன, அதை எப்படி உள்ளபடி உணரலாம், அதற்கு என்ன வழி என்று கர்மயோகம், ஞான யோகம், இதையெல்லாம் ரொம்ப விளக்கமாக அருளினார். அப்போ அது பிரதம ஷட்கத்தினுடைய சாரமான பொருள். அப்படி ஆத்மாவை உள்ளபடி அறிந்து கொண்டோம், ஆத்ம சாட்சா்காரம் கைவந்தது, ஏற்பட்டதுன்னு சொன்னால் ஆத்மா பரமாத்மாவுக்கே அடிமை என்பதை உணருவோம். இப்போ பரமாத்மா எத்தகையவர், அவருக்கு எத்தனை பெருமைகள் அமைந்திருக்கின்றன என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஆர்வம் ஏற்படும். இப்போ பரமாத்மாவினுடைய பெருமைகளை எல்லாம் நன்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தாமே தம்முடைய பெருமைகளை எல்லாம் நன்காக விளக்கி, இப்படிப்பட்ட என்னை அடைவதற்கு பக்தி யோகம் ஒன்றுதான் வழி, என்னிடத்திலேயே பக்தி கொண்டவனாக உன்னுடைய அந்த அனைத்து செயல்களையும் எனக்கு ஆராதனமாகவே என் பொருட்டே அனைத்தையும் நீ செய்து கொண்டு என்னிடத்திலேயே அன்போடு அந்த பக்தி யோகத்தை நீ செய்தாயின்னு சொன்னால் அதனுடைய இறுதியிலே இந்த தடங்கல்கள் எல்லாம் போகி சம்சாரத்திலிருந்து விடுபட்டு என்னையே அடைவாய் என்று அதைத்தான் 2வது 6 அத்தியாயங்கள் 13வது அத்தியாயத்திலிருந்து அதாவது
7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இந்த மத்தியம ஷட்கத்திலே இந்த பக்தி யோகத்தையும் பக்தி யோகத்தாலே அடையத்தக்க அந்த பரமபுருஷனான எம்பெருமானுடைய பெருமைகளையும் நன்கு விளக்கி அருளினார். அப்போ இத்தோடு சாஸ்திரம் ஒருவாறு முடிந்தது. ஏன்னா இதற்கு மேல இன்னும் அறிய வேண்டிய விஷயங்கள்னு ஒன்றும் இல்லையே. ஆத்மா தம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தடையாக இருக்கக்கூடிய தேகத்தினுடைய சரீரத்தினுடைய தாழ்வுகளை அறிய வேண்டும், அடுத்து பரமாத்மாவினுடைய பெருமைகளை அறிய வேண்டும், பரமாத்மாவை அடைவதற்கு பக்தி யோகம் வழி என்று உபனிஷத்துல கூறப்பட்டிருக்கிற அந்த வழியையும் அறிந்து கொண்டு விட்டோம். அப்ப இத்தனையும் அறிந்து கொண்டோம்னு சொன்னால் இதற்கு மேலும் இன்னும் கண்ணன் பெருமான் 13வது அத்தியாயத்திலிருந்து 18ஆம் அத்தியாயம் வரைக்கும் உபதேசித்திருக்கிறாரே, அதுல என்ன அர்த்தங்கள் கூறுகிறார்னு சொன்னால் இந்த அர்த்தங்கள் எல்லாம் ஒரு முறை கேட்டால் மனதிலே பதியும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் ஆழ்ந்த ஆழமான அர்த்தங்கள். நாமோ பல ஜென்மங்களாக அந்த வாசனையே இல்லாமல் இந்த சாஸ்திரார்த்தங்கள் என்ன என்று கூட தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய உடல் சுகங்களையே பெரிதாக கொண்டு அதிலேயே ஈடுபட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப நமக்கு மனசிலே நன்று பதிய வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு முறை முதல் ஷட்கத்திலே தாம் உபதேசித்த அர்த்தங்களை இந்த 13ஆம் அத்தியாயம் தொடங்கி உபதேசிக்கிறார். அதுல 13, 14, 15 இந்த 3 அத்தியாயங்களும் முதல் ஷட்கத்தினுடைய விளக்கமாக அமைந்திருக்கின்றன. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் இவர்களை பற்றின அந்த தன்மைகள் என்ன, சித்துக்கு என்ன பெருமை, அச்சித்துக்கு எவ்வளவு தாழ்வுகள், ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், பரமாத்மா எப்படிப்பட்டவர்னு இந்த விஷயங்களையே இந்த அதாவது 13, 14, 15 இந்த அத்தியாயங்களை விளக்குகிறார். இதற்கு பின்னர் உபாயமாக செய்யக்கூடிய கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அவைகளை பற்றி இன்னும் நன்றாக மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அதை பல கோணங்களிலிருந்து விவரிக்கிறார். அது 16, 17, 18 இந்த 3 அத்தியாயங்கள்ல அந்த அர்த்தங்களை கண்ணன் பெருமான் விளக்குகிறார். அதுல தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய அத்தியாயம் 14வது அத்தியாயம். 13வது அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகத்தை அனுபவித்து விட்டோம். அடுத்து 14வது அத்தியாயத்திற்குன்னு சுவாமி ஆள வந்தார். கீதார்த்த சங்கிரகம் என்னும் அந்த நூலிலே இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை அழகான ஒரு ஸ்லோகத்திலே விளக்குகிறார். அது 18வது ஸ்லோகம். அதாவது கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 18வது ஸ்லோகம். இதிலே பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை விளக்குகிறார். குணபந்த விதா தேஷாம் கர்த்திருவம் தன் நிவர்த்தனம் கதித்ரயஸ்வ மூலத்துவம் சதுர்தச உதீரியதே. சதுர்தச 14வது அத்தியாயத்திலே உதீரியத நன்றாக விளக்குகிறார். நன்கு ஆலோசனம் பண்ணி ஆராய்ந்து தெரிவிக்கிறார். குணபந்த விதா எப்படி இந்த சம்சாரத்திலே நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம் என்று அதை ஆராய்ச்சி செய்தி இந்த குணங்களினால்தான் நாம பந்தப்படுகிறோம். சத்வ ரஜஸ் தமைதி குணாகா பிரகிருதி சம்பவாகான்னு ஏற்கனவே இதற்கு முன்னாடி அத்தியாயங்கள்ல விளக்கின அந்த அர்த்தம் தான். சத்வம் ரஜசு தமசுன்னு பிரகிருத்தியில அச்சித்துக்கு இந்த குணங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த பிரகிருத்தினால ஏற்பட்டிருக்கிற இந்த சரீரத்தை ஜீவாத்மா பெற்றிருப்பதினாலே அந்த சரீரம் எந்த குணத்தை அதிகமாக கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ப இவன் அந்த செயல்களையே செய்ய விரும்புகிறான், அதிலேயே விருப்பம் கொள்ளுகிறான். அப்ப சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த குணங்கள் எப்படி நம்மை பந்தப்படுத்துகிறது, எப்படி இந்த சம்சாரத்திலேயே மீண்டும் மீண்டும் பிறக்க வைக்கிறது. ஏதோ தொடர்ந்து இந்த உடல் தொடர்பையே நமக்கு கொடுத்து பரமாத்மாவை பற்றின ஞானத்தையோ ஆத்மாவை பற்றின ஞானத்தையோ விளைக்காமல் வெறும் சரீரத்தை பத்தின அனுபவங்களையே மீண்டும் மீண்டும் கொடுத்து இதிலேயே அது கட்டுப்படுத்துகிறது என்பதை இதுல விளக்கமாக தெரிவிக்கிறாராம். அதைத்தான் குணபந்த விதா. அடுத்து தேஷாம் கர்த்திருவம், நாம செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் எது கர்த்திருவம், அதாவது நாம் செய்கின்ற இந்த செயல்களுக்கெல்லாம் ஆத்மாவே கர்த்தாவா இருக்கிறாரா அல்லது குணங்கள் கர்த்தாவான்னு கேட்டால் ஆத்மா செய்கிறார்னு சொன்னாலும் இந்த குணங்கள் தூண்டிதான் ஆத்மா செய்கிறாரே தவிர தனித்த ஆத்மாவுக்கு சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோ குணமோ கிடையாது. இந்த தேகத்தினுடைய தொடர்பில்லாமல் ஆத்மாவை நீக்கி தனியாக பார்த்தோம்னு சொன்னால் அதற்கு சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோ குணமோ கிடையாது. எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருப்பது சேஷத்துவம் தான் உண்டு, ஞாத்திருத்துவம் உண்டு. அதே போல அபகத பாப்மத்துவம், விஜரஹா, விமிருத்யுகு, விஷோகஹான்னு பாப்பங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கை. அதே போல எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருத்தல், பிணியற்றிருத்தல், மூப்பற்றிருத்தல், தாகமற்றிருத்தல்னு இந்த மாதிரியான குணங்கள் தான் இந்த ஆத்மாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர ஏதோ பல செயல்களை செய்யக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் ஆத்மாவுக்கு இயற்கையில் உண்டான்னு கேட்டால் கிடையாது. அப்ப தேஷாம் கர்த்திருவம், குணங்களினுடைய தூண்டுதல்னாலதான் இந்த ஆத்மா இந்த சரீரத்தினால பல காரியங்களை செய்கிறாரே தவிர இயற்கையில் அந்த ஆத்மாவுக்கு எந்த கர்த்திருவமும் செயல்படுகிற தன்மை கிடையாது. தன் நிவர்த்தனம். அப்ப தேஷாம் கர்த்திருவம்னு சொன்னால்
குணங்களினுடைய செயல்படும் தன்மை. அடுத்து தன் நிவர்த்தனம், அதிலிருந்து எப்படி நாம் விலகி இருத்தல். இப்ப அந்த முக்குணங்களிலிருந்து நாம் கடந்து நிற்க வேண்டும். அப்படி நின்றால்தான் ஞானத்திலே நிலை பெற்று நின்று இந்த சம்சாரத்திலிருந்து கடக்க முடியும். இப்ப தன் நிவர்த்தனம், அந்த குணங்களிலிருந்து எப்படி விடுபடுதல் என்பதையும் தெரிவிக்கிறார். ஆனா எப்படி கட்டுப்படுத்துகிறதுன்னு சொன்னால் அது மட்டும் போராதே. ஒரு வைத்தியர் இடத்துல போறோம், எதனால நோய் ஏற்பட்டிருக்கிறதுன்னு காரணத்தை மட்டும் விளக்கி விட்டு போயிட்டு வாருன்னு அனுப்பி விட்டால் அத்தோட முடிந்து விடுமா? இந்த மருந்தை உட்கொண்டால் இதன் மூலமாக இந்த நோய் தீரும், வியாதி தீரும்னு வழியும் சொல்லணுமே. அதே போல எப்படி அதை நம்மை கட்டுப்படுத்துகிறதுங்கிறதையும் விளக்குகிறார். சரி, அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும், எப்படி அதிலிருந்து விடுபடலாம் என்ற வழிமுறையும் தெரிவிக்கிறார். கதித்ரயஸ்வ மூலத்துவம். அடுத்ததாக 3 கதிகள். இந்த 3 கதிகளுக்கும் எம்பெருமானே வழியாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்விடத்துல ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தின்ற 3 விதமான அதிகாரிகள். எம்பெருமானிடத்துல பக்தி செய்பவர்கள், எம்பெருமானை அடைபவர்கள் 3 வகையராக இருக்கிறார்கள் அல்லவா. இந்த உலகத்து செல்வம் வேண்டும்னு எம்பெருமானை அடையலாம். இல்ல ஆத்மாவினுடைய பெருமையெல்லாம் தெரிந்து கொண்டேன், ஆத்மாவையே அனுபவிக்க வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு வரலாம். இல்ல இந்த 2மே வேண்டாம், எம்பெருமானே உம்மைத்தான் அனுபவிக்க வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு வரலாம். இப்படி 3 விருப்பமுடையவர்களுக்கும் வழியாக யார் இருக்கிறார்னு சொன்னால் எம்பெருமானே வழியாக இருக்கிறார். அவரை பற்றினால்தான் ஐஸ்வர்ய அனுபவமும் கிட்டும், கைவல்ய அனுபவமும் கிட்டும், அதே போல பகவத் அனுபவம், எம்பெருமானுடைய அந்த அனுபவமும் கிட்டும். ஆக இப்படி 3த்திற்கும் தாமே மூல காரணமாக வழியாக இருக்கிறார் என்று இந்த விஷயங்களைத்தான் சதுர்தச உதீரியதே இந்த 14வது அத்தியாயத்துல கண்ணன் பெருமான் விவரிக்கிறார். குணபந்த விதா, எப்படி குணங்கள் கட்டுப்படுத்துகிறது அதனுடைய விளக்கத்தை தெரிவிக்கிறார். தேஷாம் கர்த்திருவம், அந்த குணங்கள் தூண்டிதான் இந்த ஜீவாத்மா செயல்படுகிறான்கிற விஷயம். தன் நிவர்த்தனம், அதிலிருந்து விடுபடுதல் எப்படி. அடுத்து ஐஸ்வர்யம், கைவல்யம், பகவல் லாபம், பகவத் அனுபவம், இந்த 3த்திற்கும் எம்பெருமானே வழியாக இருக்கிறார் என்று இந்த விஷயங்கள் தான் இந்த அத்தியாயத்திலே விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்திற்கு குணத்ரய விபாக யோகம் என்று பெயர். குணத்ரய விபாகம், 3 குணங்கள், குணத்ரயம், விபாகம், நம்முடைய அத்தனை செயல்களுமே இந்த 3 குணங்களாலே அது மூவகைப்பட்டிருக்கிறது. சில நாமே ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு செயல்களை செய்கிறோம். இப்ப எந்தெந்த செயல்களுக்கு அடிப்படையில நாம சத்வகுணத்தோடு கூடியிருக்கிறோமா, அல்லது தமோ குணத்தோடு கூடியிருக்கிறோமா, அல்லது ரஜோகுணத்தோடு கூடியிருக்கிறோமான்னு நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த குணங்கள் எப்படி, இந்த குணங்களுக்கு நான் தூண்டப்பட்டு செயல்களை செய்கிறேன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதோ இந்த செயலுடைய தன்மைகளை வைத்து இப்படிப்பட்ட செயல்களை புரிக்கிறோம்னு சொன்னால் அப்போ தமோ குணம் கூடியிருக்கிறது. இந்த மாதிரியான காரியங்களை செய்யறோம்னு சொன்னால் சத்துவகுணம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறதுங்கிறத, அந்த விஷயத்தை எல்லாம் இதுல கண்ணன் விரிவாக தெரிவிக்கிறார். அதிலேதான் முக்கிய நோக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை விவரிப்பதிலே நோக்குன்னு ஏற்கனவே பார்த்திருக்கிறோமே. அதே போல இந்த 14வது அத்தியாயத்துல எது முக்கியமான நோக்குன்னா, இந்த 3 குணங்களால தூண்டப்பட்டு இவன் இந்தந்த காரியங்களை செய்கிறான்ங்கிறத புரிந்து கொண்டு, அதனால நாம் இயற்கையில் இந்த காரியங்களை செய்வதில்லை, ஜீவாத்மா இதிலிருந்து வேறுபட்டவன்கிறத புரிந்து அதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் கண்ணன் இதுல விளக்க வந்த முக்கியமான விஷயம். மேற்கொண்டு வேதாந்தாச்சாரியர் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்னும் வியாக்கியானத்திலே இந்த ஸ்லோகத்தை விவரிக்கிறார். அத்த பிரகிருதி விஷோதன ரூபத்தையா சங்கதி பூர்வகம் பாஷ்யம். எம்பெருமானார் கீதா பாஷ்யத்திலே பிரகிருதி விஷோதன ரூபத்தையா, பிரகிருதி அதாவது மூல பிரகிருதி அச்சித்து, அதை நன்கு ஆராயும், விஷோதனம் பண்றதுன்னா நன்றாக ஆராய்தல் அர்த்தம். அத்தை ஆராயும் விதத்திலே இந்த அத்தியாயத்தை அமைத்திருக்கிறார் என்று எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல அத்தை தொடக்கத்துல தெரிவிக்கிறாராம். திரையோதசே பிரகிருதி புருஷயோர் அந்யோன்ய சம்சிருஷ்டயோகோ ஸ்வரூப யாதாத்மியம் விஜ்ஞாய அமானித்வாதிபிர் பகவத் பக்திய அனுகிரகீதைர் பந்தான் முச்சியதே இத்யுக்தம். 13வது அத்தியாயத்திலே இவை விளக்கப்பட்டிருக்கிறது. திரையோதசே 13வது அத்தியாயத்திலே பிரகிருதி புருஷயோகோ, பிரகிருத்தின்னு சொல்லப்படுவதுதான் மூல பிரகிருத்தியான அச்சித்து. இப்ப நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த ஜெகத்து முழுவதுமே அச்சித்திலிருந்து உண்டானது தானே. இந்த மூல பிரகிருத்தினுடைய பரிணாமம், அது மாறுபட்டு தான் இப்ப ஏற்பட்ட இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலக படைப்பிற்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிரகிருதிங்கிற அச்சேதன பொருள், புருஷயோகோ, புருஷங்கிற சப்தத்தினாலே ஜீவாத்மா கூறப்படுகிறார். அப்ப ஜீவாத்மா அச்சித்து இந்த 2த்தினுடைய அந்யோன்ய சம்சிருஷ்டயோகோ, ஒன்றோடு ஒன்று நன்றாக கலந்திருக்கிறது. அதுதான் சிருஷ்டி. சிருஷ்டி காலத்துல
இது ஒன்றும் ஒன்றும் நன்றாக பிணைந்திருக்கிறது. பார்க்கிற அத்தனை வஸ்துக்களுமே அச்சித்து, அந்த ஒவ்வொரு அச்சித்துக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கிறாருன்னு சொன்னால், இப்ப ஜீவாத்மாவும் அச்சித்தும் ஒன்றோடு ஒன்று கலந்திருப்பதாகத்தான் இந்த ஜகத் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஜகத்திலே ஸ்வரூப யாதாத்மியம் விக்ஞாய, அப்ப இப்படி கலந்திருப்பதிலிருந்து இப்போ இதனுடைய ஸ்வரூபத்தை என்னன்னு நாம ஆராய்ந்து பார்க்கணும். பிரகிருதியும் புருஷனும் அச்சித்தும் ஜீவாத்மாவும் இப்படி கலந்திருந்தாலும் சித்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது, சேத்தனான ஜீவாத்மாவுக்கு எத்தனை பெருமை இருக்கிறது, இந்த அச்சித்துக்கு எவ்வளவு தாழ்வுகள் இருக்கிறதுங்கிறத உள்ளது உள்ளபடியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஸ்வரூப யாதாத்மியம். அதற்குன்னு இருக்கக்கூடியதான அந்த உள்ளபடியான தன்மைகள் என்ன என்பதை விக்ஞாய, அதை நன்கு அறிவதற்காக அமானித்வாதிபிர் பகவத் பக்தியை அனுகிரகீதைர் பந்தான் முச்சியதே. சரி, அப்படி பிரகிருதியும் புருஷனும் இப்படி சேர்ந்து இருக்கிறது, ஆனால் புருஷனான ஜீவாத்மாக்கு இவ்வளவு பெருமைகள் இருக்கிறதுங்கிறத நாம் நன்றாக மனசிலே புரிய வைக்க வேண்டும், அதை நன்றாக உணர வேண்டும்னு சொன்னால் முக்கியமான சில பண்புகள் எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும்னு கண்ணன் தெரிவித்தார். அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம் என்று வரிசையாக ஒரு 14-15 குணங்களை தெரிவித்தார். ரொம்ப கர்வம் இல்லாமல் இருக்க வேண்டும், அகம்பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும், பூத காருண்யம், அனைத்து ஜீவராசிகளிடத்திலையும் கருணையோடு இருக்க வேண்டும், அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும், சத்தியமே பேச வேண்டும் என்று இப்படி சௌச்சம் தூய்மையாக இருக்க வேண்டும், தூய்மையான உணவுகளையே உட்கொள்ள வேண்டும், மனசு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று இப்படி பலவிதமான குணங்களை தெரிவித்தார். இந்த மாதிரியான பண்புகளை வளர்த்து கொள்ள அதனால தான் ஆத்மாவும் அந்த அச்சேதனமான தேகமும் வேறு என்பதை நன்றாக மனதிலே பதிய வைக்க முடியும். இந்த மாதிரியான குணங்களை நாம் நன்கு வளர்த்து கொண்டோம்னு சொன்னால் அப்போ தடுமாற்றமே இல்லாமல் நிலையாக நிற்போம். ஜீவாத்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராது, அதற்கு எந்த சுகமும் உண்மையில இந்த தேகத்தினால ஏற்படாது என்கிற தெளிவெல்லாம் நமக்கு ஏற்பட வேண்டும்னு சொன்னால் முதல்ல இந்த குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும்னு 13வது அத்தியாயத்துல அத்தை விவரித்தார். சரி, அந்த குணங்கள் நமக்கு எப்படி ஏற்படும்? பகவத் பக்தி அனுகிரகீதைர், எம்பெருமானிடத்துல பக்தியோடு இருந்தால்தான் இந்த குணங்களும் நமக்கு ஏற்படும். நானா கொண்டு இந்த குணங்களை வளர்த்துக்கிறேன்னு சற்று தொடங்கினோம்னு சொன்னால் கடைசியில கர்வம் தான் ஏற்பட்டு இன்னும் அகங்காரம் மமக்காரங்கள் தான் கூடுமே ஒழிந்து ஒரு ஆச்சாரியனுடைய கட்டாட்சமோ ஒரு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் அன்றி ஆத்ம குணங்கள் வளராது. இதைத்தான் ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிள்ளை லோகாச்சாரியரை விவரிக்கும் பொழுதும் ஆத்ம குணங்கள் நம்மாலும் பிறராலும் வளர்த்து கொள்ள முடியாது, சதாச்சாரிய பிரசாதம் அடியாக வரும் பகவத் கட்டாட்சத்தினால்தான் இந்த குணங்கள் நமக்கு ஏற்படும்னு தெளிவா ஒரு சூத்திரத்திலேயே விளக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயே நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னால் இறுதியிலே அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயே பந்தான் முச்சியதே, சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும் என்கிற விஷயம் 13வது அத்தியாயத்துல விளக்கப்பட்டது. சரி, அதற்கடுத்து தத்திர பந்த ஹேதுஹு, அவ்விடத்திலே இந்த பந்தத்திற்கு காரணம், பந்தம்னா சம்சாரத்துல கட்டுப்படுதல், ஹேதுன்னா காரணம். இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்துல கட்டுப்படுவதற்கு என்ன காரணம்? பூர்வ சத்வாதி குணமய சுகாதி சங்க இதி ச அபிஹிதம். இதற்கு முன்னாடி பூர்வன்னா முன்பிறவி பல பிறவிகள் எடுத்திருக்கிறோமே, ஒவ்வொரு பிறவிகளையும் சத்வாதி குணமய சுகாதி சங்க இதி, அந்தந்த பிறவிகள்ல ஒவ்வொரு குணம், முக்கியமா 3 குணங்கள், அதற்குள்ள ஏதோ ஒரு குணம் நமக்கு அதிகமா இருக்கும். அதற்கு ஏற்றாற் போலே நாம பல செயல்களை செய்வோம், அதற்கு ஏற்றாற் போல நமக்கு விருப்பம் இருக்கும், அந்த விருப்பத்தையே அடைய வேண்டும்னு மீண்டும் மீண்டும் அதிலேயே செயல்களை புரிவோம். அதுதான் பூர்வ சத்வாதி குணமய, சத்வம் முதலான குணங்கள், அந்த குணங்களாலேயே ஏற்பட்டிருக்கிற சரீரம். இந்த சரீரத்துல அந்த குணம் தான் அதிகமா இருக்குமா. என்னென்ன சரீரம் நமக்கு கிடைக்கிறதோ அந்தந்த சரீரத்துல ஒவ்வொரு குணங்கள் அதிகமாக இருக்கும். அப்ப முன் பிறவிகள்ல சத்வகுணம் அதிகமா இருக்கிற பிறவியும் எடுத்திருக்கலாம், இல்ல தமோ குணம் அதிகமா இருக்கிற ஒரு பிறவியும் எடுத்திருக்கலாம், ரஜோகுணம் அதிகமா இருக்கிற ஒரு பிறவியும் எடுத்திருக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுதோ அந்த குணத்திற்கு ஏற்றாற் போலத்தான் இன்ப துன்பங்களை நாம அனுபவிப்போம். ரஜோகுணத்திற்கு ஏற்றாற் போல பல இன்பங்களை வேண்டும்னு ஆசைப்படுவோம், தமோ குணத்திற்கு ஏற்பாற் போல சில இன்பங்களை நுகர வேண்டும்னு ஆசைப்படுவோம், சத்வகுணத்திற்கு ஏற்றாற் போல பல இன்பங்களை அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்படுவோம். ஆசைப்பட்டால் அதற்கு ஏற்ப முயற்சிகளை எடுப்போம், காரியங்களை செய்வோம். இப்படி செய்துதான் மறுபடியும் கர்மங்களை சேர்த்து கொள்ளுகிறோம். அதனால தான் பந்தம் ஏற்படுகிறது. அப்ப குணங்கள் அதிகரிக்க, அதனாலே ஒரு விஷயத்துல பற்று ஏற்பட, அதனாலே செயல்களை செய்ய, மீண்டும் பாப புண்ணியங்களை சேர்க்கிறோம், மறுபடியும் அடுத்த பிறவி ஏற்படுகிறது. அதுலயும் சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம்ங்கிற குணங்கள் மாறுபடுகிறது, அதனால விருப்பம் ஏற்படுகிறது, மறுபடியும் செயல்களை புரிகிறோம்,
புண்ணிய பாபங்களை சேர்த்துக் கொள்ளுகிறோம், மீண்டும் பிறவி கிடைக்கிறது என்று ஒரு சுழற்சி முறையில இப்படி பல காலம் நாம சுத்தி கொண்டிருக்கிறோம், அதனால தான் கட்டுப்பட்டிருக்கிறோம் என்று இந்த விஷயத்தை நன்றாக தெரிவித்தார் கண்ணன் பெருமான். காரணம் குணசங்கோ அஸ்ய சதசத் யோனி ஜன்மசு 13வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல விவரிக்கிறார். காரணம் குணசங்கோ அஸ்ய, குண சங்கம், அதாவது இந்த சத்வாதி குணங்கள் சத்வரஜஸ்தமசு குணங்களினுடைய அதுதான் காரணமாக இருந்து கொண்டு சதசத் யோனி ஜன்மசு, சத்து பிறவிகள் அசத்து பிறவிகள், சத்து பிறவினா நல்ல சத்துவகுணம் அதிகமா இருக்கக்கூடிய பிறவிகளை நாம எடுக்கிறோம், அசத் பிறவின்னா தமோகுணம் ரஜோகுணம் அதிகமா இருக்கக்கூடிய பிறவிகளை எடுக்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னா குணசங்கம். எந்த குணத்துல நாம அதிகமா ஈடுபடுகிறோம், எந்த குணத்தை தூண்டி நாம எந்த செயல்களை செய்கிறோமோ அதற்கு ஏற்ப அடுத்த பிறவி கிடைக்கும் என்று இப்படி அதுதான் காரணமாக இருக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து இப்படி இந்த பந்தத்திலேயே கட்டுப்பட்டிருக்கிறோம் என்று அத்தை விவரித்தார். இப்ப இதெல்லாம் 13வது அத்தியாயத்தினுடைய விஷயம். 14வது அத்தியாயத்துல என்ன தெரிவிக்கிறாராம், அத்த இதானீம் குணானாம் பந்தஹேதுதா பிரகாரோ. சரி, அப்படி குணங்கள் கட்டுப்படுத்துகிறதுன்னு சொன்னால் குணங்கள் தூண்டிதான் நாம இந்த பிறவிகளை எடுக்கிறோம், செயல்களை புரிகிறோம். அத்த இதானீம் இதற்கு மேற்பட இந்த 14வது அத்தியாயத்திலே குணானாம் பந்தஹேதுதா பிரகாரோ குண நிவர்த்தன பிரகாரஷ்ட உச்சியத. இதற்கு முன்னாடி அவைகள் காரணம் என்று வெறுமனே அத்தமத்தம் விளக்கினான். ஆனா இப்ப எப்படி காரணமாக இருக்கிறதுங்கிற அந்த பிரகாரம், எதனால அது காரணமா இருக்கிறதுன்றதை இன்னும் விளக்கமா தெரிவிக்கிறாராம். குணானாம் பந்தஹேதுதா பிரகாரோ, குணங்களாலே இவன் எப்படி கட்டுப்படுகிறான்ங்கிறத இன்னும் விளக்கமாக கூறி குண நிவர்த்தன பிரகாரஷ்ட உச்சியத்தை, அதிலிருந்து எப்படி விடுபடுவது, குணாதீத நிலை, இந்த 3 குணங்களையும் கடந்திருக்க வேண்டும்ங்கிற அந்த முக்கியமான நிலை, அது ரொம்ப அவசியமா தேவையாம். அந்த நிலையும் இந்த அத்தியாயத்துல விவரிக்கிறார். சத்துவகுணம் தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு கொண்டிருந்தாலும் இந்த சத்துவகுணத்தையும் கடந்த பிற்பாடுதான் இந்த சம்சாரத்திலிருந்து நாம விடுபட்டு அந்த அப்ராகிருதமான திவ்ய தேகத்தை பெறுவோம், வைகுந்தத்திற்கு சென்று எம்பெருமானை அனுபவிப்போம். அப்ப இந்த சத்துவகுணமும் ஓரளவிற்கு படகு போலத்தான் இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு சற்று படகு போல பயன்படுத்தி கொண்டு இறுதியில எம்பெருமானை அடைந்தோம்னு சொன்னால் இந்த குணத்தையும் விட்டுட்டு ரொம்ப சுத்த சத்துவகுணமான அந்த ஒரு திருமேனியத்தான் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதனால குண நிவர்த்தன பிரகாரஷ்ட, எப்படி இதிலிருந்து விடுபடுவது, எப்படி இதை கடப்பதுங்கிற விஷயத்தை தான் இதுல முக்கியமா தெரிவிக்கிறார். குண கர்த்திருவாதேர் இக பாஷ்யே அனுப்திகி பூர்வவதேவேதி பாவ்யம். ஆனால் இப்ப இவ்விடத்துல ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கும் பொழுது குணபந்த விதா தேஷாம் கர்த்திருவம், இந்த குணங்கள் தான் செயல்படுகிற தன்மை கொண்டிருக்கிறது. ஆத்மாவுக்கு உண்மையா செயல்படும் தன்மைங்கிறது கிடையாது, குணங்களுக்குத்தான் செயல்படும் தன்மை இருக்கிறது. இவைகளோடு சேரும் பொழுதுதான் இந்த ஆத்மா செயல்படுகிறான்ங்கிறதுனால செயல்படும் தன்மைங்கிறது குணங்களுக்குத்தான் உண்டுங்கிறத ஆளவந்தார் இந்த அத்தியாயத்துல காட்டினார், கண்ணன் காட்டினார்னு இந்த ஸ்லோகத்துல தெரிவித்திருக்கிறார். ஆனா எம்பெருமானார் அந்த கீதா பாஷ்யத்தினுடைய தொடக்கத்திலே முன்னுரையில அப்படி சொல்லவில்லை, அந்த விஷயத்தை எடுக்கவில்லையே என்று கேள்வி கேட்டுக்கொண்டு அதை இங்க விளக்குகிறார். குண கர்த்திருவாதேர் இக பாஷ்யே அனுப்திகி, இந்த பாஷ்யத்திலே குணத்தினுடைய கர்த்திருவம், குணங்களுடைய செயல்படும் தன்மைங்கிறது அனுப்திகி கூறப்படவில்லையே. ஏனென்றால் பூர்வவதேவேதி பாவ்யம், இது முன்பே கூறப்பட்ட விஷயம்தான். இந்த அத்தியாயத்திற்கு இது முக்கியமான பொருள் அல்ல. இதை 3ஆம் அத்தியாயத்திலையும் கண்ணன் விவரித்தார், 5ஆம் அத்தியாயத்திலும் விவரித்து விட்டார். அதனால அந்த இடத்துலதான் ரொம்ப விளக்கமா கூறிவிட்டதினாலே இங்க வெறுமனே அத விஷயத்தை விண்ணப்பிக்கிறாரே தவிர அதனுடைய விளக்கம் இந்த அத்தியாயத்துல இல்லாததினாலே எம்பெருமானாரும் அத்தை இவ்விடத்திலே எடுத்து விளக்கவில்லை என்று வேதாந்தாச்சாரியர் இங்க வியாக்கியானத்துல காட்டுகிறார். சத்வம் சுகஞான சங்கேன பத்னாதி, இப்ப எப்படி அது கட்டுப்படுத்துகிறதா, சத்வம் சத்வகுணம் சுகஞான சங்கேன, சத்வகுணம் அதிகமா இருக்கிறதுன்னு சொன்னால் அப்ப உண்மையான சுகம் என்னமோ, ஆத்மாவுக்கு எது சுகத்தை தருமோ அந்த சுகத்தை அறிவதற்கு உண்டான ஞானம், அந்த சுகத்தை பத்தின ஞானத்தை அத்தோடு நம்மை தொடர்பு படுத்துகிறது. சத்வகுணம் தான் நல்ல ஞானத்தை வளர்ப்பதற்கு முக்கியமான குணம். மற்ற குணங்கள் இருந்ததுன்னா ஞானம் வளராது. தமோ குணமோ ரஜோகுணமோ இருந்தால் அப்ப தூக்கம், மயக்கம், கலக்கம், கோபம் இதெல்லாம் ஏற்படும். ஆனா சத்வகுணம் அதிகமா இருக்குன்னு சொன்னால் அப்பதான் ஞானம், உள்ளது உள்ளபடியாக எல்லா விஷயத்தை பத்தின ஞானமும் நமக்கு ஏற்படும். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார், சுகஞான சங்கேன. இப்ப உள்ளது உள்ளபடியா அனைத்தையும் அறிகிறோம்னு சொன்னால் இதுல எது நமக்கு சுகத்தை கொடுக்குமோ அத்தோடு தானே நம்ம சேருவணும்னு விருப்பப்படுவோம்.
உள்ளது உள்ளபடியா அறியும் பொழுது தேகம்ங்கிறது என்னதான் இருந்தாலும் தாழ்ந்தது, இத்தோடு சேர்ந்திருந்தால் இங்கேயே கஷ்டப்பட வேண்டியதுதான்றத உணர்வோம். ஆத்மாங்கிறது உயர்ந்ததுன்றத அறிவோம். ஆத்மாவுக்கு எது நல்லது கொடுக்குங்கிறத அறிவோம். அப்ப அதுல தானே நமக்கு சுகம் ஏற்படும்ங்கிற அந்த தெளிவு ஏற்படும். இப்ப அதுல தானே விருப்பம் அதிகரிக்கும். அதத்தான் சத்வம், சத்வகுணம் சுக ஞான சங்கேன, உண்மையா நமக்கு சுகத்தை தரக்கூடிய விஷயங்களை பற்றின ஞானத்தோடு நம்மை தொடர்பு படுத்துகிறது. அப்ப ஞானத்தோடு தொடர்பு படுத்துகிறதா இந்த சத்வகுணம். அதைத்தான் பத்னாதி என்றால் அதிலே நம்மை ஒரு கட்டி போட்டு வைக்கிறது. சத்வகுணம் அதிகமா இருக்குன்னு சொன்னால் உண்மையா இந்த ஜீவாத்மாவுக்கு எது சுகமோ அதை பற்றின ஞானத்தோடே இந்த ஜீவாத்மா சேர்ந்திருப்பானே தவிர அதை தவிர்ந்த மற்ற விஷயங்கள்ல இவன் கட்டுப்பட மாட்டான். வேற எந்த விஷயத்தினாலும் இவன் தவிக்க மாட்டான். நிறைய துன்பங்கள் வந்தாலும் மேல மேல எத்தனை வருத்தம் ஏற்பட்டாலும் அதனால கலங்காமல், ஏன்னா இவனுக்கு உண்மையா சுகத்தை தரக்கூடிய அந்த ஞானம் எதுங்கிறது தெளிவா இருக்குமே. அப்ப அதோடையே இவன் சேர்ந்திருப்பானே தவிர மற்ற விஷயங்கள்ல இவன் கட்டுப்பட மாட்டான். அதைத்தான் தெரிவிக்கிறார். சுக ஞான சங்கேன பத்னாதி, உண்மையா ஆத்மாவுக்கு சுகத்தை தரக்கூடிய ஞானத்தோடு இந்த சத்வகுணம் இந்த ஜீவாத்மாவை சேர்ப்பிக்கிறது. அத்தோடு கட்டுப்படு ஒரு அத்தோடு ஒரு பத்னாத்தினா அதுல இவனை பிணைக்கிறது, அத்தோடு இவனை சேர்த்து வைக்கிறது. ரஜஸ்து கர்ம சங்கேன, ரஜோகுணம் என்ன செய்கிறதுன்னா மேலும் மேலும் செயல்கள் புரிய வேண்டும்னு தூண்டுகிறதாம். இந்த உலகத்துல பல செயல்களை புரிய வேண்டும். உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதனால பல செயல்களை செய்ய வேண்டும். கண்ணால எதையோ பார்க்க வேண்டும், மூக்கால நல்ல வாசனைகளை நுகர வேண்டும், கைகளால பல காரியங்களை செய்ய வேண்டும், காலால் நடந்து பல காரியங்களை செய்ய வேண்டும்னா இதற்கெல்லாம் ரஜோகுணம் தான் நமக்கு தூண்ட வைக்கிறது. அப்ப செயல்படுகிற தன்மை இந்த ரஜோகுணம் முக்கியமா கர்மத்துல நம்மை ஈடுபடுத்துகிறது. அடுத்து தமஸ்து பிரமாத ஆலசிய நித்ராபிரிதி பந்தஹேதுதா பிரகாரஹா. இப்ப ரஜோகுணம் இந்த உலகத்து செயல்கள்ல நம்ம கட்டுப்படுத்துகிறது. அதே மாதிரி தமோகுணம் என்ன பண்றதுன்னா பிரமாதம், பிரமாதம்னு சொன்னால் அறிவு மயக்கமா இருக்கிறது, கலக்கமா இருக்கிறது. பிரமாதம்னா ரொம்ப கவனமின்மை, சரியா கவனத்தோடு இருக்கிறோம்னு சொன்னால் சத்துவகுணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ தமோகுணம் அதிகமா இருக்குன்னு சொன்னால் எந்த விஷயமும் சரியா புரியாது, ஏதோ தப்பா புரிஞ்சுடுவோம், மாத்தி அறிந்து கொண்டு விடுவோம். அப்படியெல்லாம் கவனம் இல்லாமல் நடக்கிற விஷயங்கள்னு இருந்தால் அதெல்லாம் தமோகுணத்தினுடைய காரியம். பிரமாத ஆலசிய, ஆலசியம்னு சொன்னால் சோர்வு, ரொம்ப ஒரே சோர்வா இருக்கு, எந்த காரியத்தை எடுத்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு அப்படியே தள்ளி போடுறது. அப்போ சோம்பல், அந்த தன்மையெல்லாம் ஆலசியம். நித்ரானா தூக்கம் வருதல், தமோகுணம் அதிகமா இருக்குன்னா இப்ப பாரு தூக்கம் வந்து கொண்டிருக்கிறதுன்றது அதை வெளிப்படுத்துகிறது. அடுத்து இது முதலான இந்த விஷயங்களுக்கெல்லாம் தமோகுணம் தான் காரணம். இந்த விஷயங்கள் மூலமாக இந்த மாதிரியான தன்மைகள்ல நம்மை கட்டுப்படுத்துகிறது. அப்ப சத்வகுணம் நமக்கு ஒரு சுகத்தை அளிக்கக்கூடிய ஞானத்திலே நம்மை தொடர்பு படுத்துகிறது. ரஜோகுணம் இந்த உலகத்து பல செயல்கள்ல செயல்படுகிற தன்மையில நம்மை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து தமோ குணம் அது தாழ்ந்த குணங்கள்ல நம்மை ஈடுபடுத்தி அதிலே கட்டுப்படுத்துகிறது. கவனமின்மை, அதே போல சோர்வு, மயக்கம், தூக்கம், இந்த மாதிரியான தன்மைகளை ஏற்படுத்தி நம்மை கட்டுப்படுத்துகிறது. பந்தஹேதுதா பிரகாரஹா, இதுதான் கட்டுப்பட, அதாவது இந்த குணங்கள் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பிரகாரம், அந்த முறைகள் என்று கண்ணன் பெருமான் இந்த கீதையில விளக்கி இருக்கிறார். தேஷாம் கர்த்திருவம், இப்படி இந்த குணங்களுடைய கர்த்திருவம் இவைகள் தான் செயல்படுகிறதுன்னு என்ன அர்த்தம்? பிராகுப்த பிரகாரேன, முன்பே கூறப்பட்ட விதத்திலே, பிராப்த அப்பிராப்த விவேகேன தேஷு ஆரோபிதம், எது பிராப்தம் எது அப்பிராப்தம் என்று தெரிந்து கொண்டு விவேகம் நன்று பகுத்து ஆராய்ந்து அவைகளிலே ஆரோபணம் செய்ய வேண்டும். ஏன்னா இப்ப ஆத்மா தனித்து இருக்கக்கூடிய ஆத்மா எந்த செயலையும் செய்யாது. ஆனால் இந்த உடலோடு சேர்ந்திருந்தால் செயல்களை செய்கிறதுன்னு பார்த்தால், அப்ப ஆராய்ந்து பார்த்தால் என்ன தெரிகிறது? உடல் தொடர்பு இருக்கும் பொழுது செயல்படுகிறது, உடல் தொடர்பு இல்லாத போது செயல்படவில்லைன்னு சொன்னால் அப்ப ஆத்மாவுக்கு இயற்கையில செயல்படும் தன்மைங்கிறதே கிடையாது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய குணங்கள் தூண்டி தூண்டிதான் இந்த ஆத்மா செயல்படுகிறான் என்று ஆராய்ந்து பார்த்தால் இதை நன்றாக புரிந்து கொள்ளலாம் என்று அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். தேஷாம் கர்த்திருவம் பிராகுப்த பிரகாரேன பிராப்த அப்பிராப்த விவேகேன தேஷு ஆரோபிதம் தச்ச அத்திர. அதைத்தான் கண்ணன் பெருமான் கீதையில இந்த அத்தியாயத்திலே 14வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்துல ந அந்யம் குணேபியா கர்த்தாரம், ந அந்யஹா குணேபியா அந்யஹா, குணங்களை காட்டிலும் வேறு ஒன்று கர்த்தாவாக இல்லை, வேறொன்று கர்த்தாவாக நீ நினைக்கவே வேண்டாம். குணங்கள் தான் நம்மை தூண்டுகிறது, அதுதான் நம்மை செயல்பட வைக்கிறதே தவிர இதை தவிர ஆத்மா தனியாக செயல் புரிகிறான் என்பதே கிடையாது என்று
அத்தை நினைவூட்டுகிறார். இது ஸ்மாரிதம் என்றால் நமக்கு நினைவுபடுத்துகிறாராம். இதை நான் முன்பே உனக்கு விவரித்து விட்டேன் அர்ஜுனா, அதை நினைவுகொள் என்று இவ்விடத்துல நினைவுபடுத்துகிறார் கண்ணனம்பெருமான். குண நிவர்த்தன பிரகாரஸ்து. மேற்கொண்டு இந்த குணங்கள் இருந்து எப்படி விலகி இருப்பது. ரஜோகுணம் இந்த உலகத்து செயல்களை ஈடுபடுத்துகிறது, தமோகுணம் தாழ்ந்த குணங்களை நமக்கு கொடுக்கிறதுன்னா இதுல இருந்து எப்படி விடுபடுவது, அந்த விஷயத்தை தான் மேல தெரிவிக்கிறார். மாம்ச யோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதீத்ய ஏதான் பிரம்மபூயாய கல்பியதே என்று 14வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகத்துல கண்ணனம்பெருமான் இதற்கு வழி என்னன்னு தெரிவிக்கிறாராம். மாம்ச யாரொருவன் என்னை, யோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே. என்னைன்னு சொன்னால் எப்பேற்பட்ட எண்ணெய், எங்கேயோ வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பிரபாசுதேவனான நான் இதோ உனக்காக உனக்கு கையாளாக இந்த சௌலபிய குணத்தை காட்டிக்கொண்டு உன் முன்னாடி நிற்கிறேனே, இப்படிப்பட்ட எண்ணெய். அப்ப 2 குணங்களோடு கூடியிருக்கிற எம்பெருமான் மிகுந்த பரத்துவத்தோடு கூடியிருக்கிறான். அதே போல எளிமை, அடியார்களிடத்துல அத்தனை அன்போடு அனைவரும் திருந்த வேண்டும்ங்கிற அந்த இரக்கம், அந்த கருணை, இந்த குணங்களோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான், பரத்வ சௌலபியத்தோடு கூடியிருக்கிற எம்பெருமானை அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, வியபிச்சாரம்னா தோஷம், குற்றம், குற்றமில்லாத பக்தி யோகத்தினாலே அந்த எம்பெருமானை சேவத்தே வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். குற்றமில்லாத பக்தி யோகம்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானிடத்திலையும் பக்தி, மற்ற விஷயங்கள்லையும் அன்புன்னு இருந்தால் அது குற்றமோடு கூடின பக்தி. எம்பெருமானிடத்துல மட்டும்தான் எனக்கு விருப்பமே தவிர மற்ற எந்த விஷயத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதுதான் அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே ச குணான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன ஏற்படும்? குணான் சமதீத்திய, குணங்களை நன்றாக கடந்து ஏதான் பிரம்மபூயாய கல்பத்தே, இப்படிப்பட்டவர்கள் சத்தம் ரஜசு தமசுங்கிற இந்த முக்குணங்களையும் கடந்து என்னையே வந்து அடைகிறார்கள். பிரம்மபூயாய கல்பியத்தே என்றால் பிரம்மம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பரமாத்மா, அவருக்கு எத்தனை பெருமைகள் இருக்கோ அந்த பெருமைகளை இந்த ஜீவாத்மா அடைகிறானாம். வைகுந்தத்துக்கு போனா சாமியாபத்தி மோட்சம்னு கிடைக்கிறது. எம்பெருமானுக்கு எத்தனை ஆனந்தமோ, அவனுக்கு எப்பேற்பட்ட ஞானமோ அதெல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கும் ஏற்படுகிறதுன்னு பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட அந்த தன்மைகள் இவனுக்கு ஏற்படும். அப்ப எம்பெருமானை இடைவிடாம பக்தியோடு தியானிக்க வேண்டும். வேறு விஷயங்கள்ல அன்பில்லாமல் பற்றில்லாமல் எம்பெருமானையே பயனாக கொண்டு சிந்தித்தால் இந்த நிலை ஏற்படும். இதுதான் குணங்கள் இருந்து விடுபடுவதற்குண்டான வழி என்பதை இதுல கண்ணனம்பெருமானை விவரித்திருக்கிறார். அத ஏவ அத்திர கதித்ரயஸ்வ மூலத்துவம். இங்க ஆளவந்தார் கதித்ரயஸ்வ மூலத்துவம்னு தெரிவித்திருக்கிறாரே, 3 கதிகள், அந்த கதி 3த்திற்கும் எம்பெருமானே மூலமான காரணமாக இருக்கிறார். அப்படின்னா அவர்தான் அந்த 3ஐயும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்னு அர்த்தம். அதை இங்க விவரிக்கிறார். அத ஏவ அத்திர, இப்படி இருப்பதினாலே கதித்ரயஸ்வ மூலத்துவம் இது ஏதத்து, இந்த பதத்திற்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டுமாம்? பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம் இது அத்தியாய அந்திம ஸ்லோகோக்தமேவ சங்கிருண்ணாதி. பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம் அப்படின்னு இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியான ஸ்லோகத்துல 3 விஷயங்களை பிரார்த்தித்து கொண்டு வருகிறார்களே அடியார்கள். ஐஸ்வர்யம், கைவல்யம், பகவத் போகம்னு, பகவத் அனுபவம்னு, இப்படிப்பட்ட 3 வகைப்பட்டவர்களுக்கும் நான் தான் வழியாக இருக்கிறேன், என்னை அடைந்தால்தான் இவர்களுக்கு இது கிடைக்கும்னு கண்ணனம்பெருமான் உபதேசித்தானே, அதைத்தான் ஆள வந்தார் இவ்விடத்துல கதித்ரயஸ்வ மூலத்துவம் என்று அதை சங்கிருண்ணாதி குறிப்பாலே விளக்குகிறார், அதை உணர்த்துகிறார்னு காட்டுறார். அத்தியாய அந்திம ஸ்லோக உக்தம், அத்தியாயத்தினுடைய இறுதியில கூறப்பட்ட அந்த ஸ்லோகத்தினுடைய அந்த அர்த்தத்தை தான் ஆள வந்தார் கதித்ரயஸ்வ மூலத்துவம்னு தெரிவிக்கிறார். இதையே எம்பெருமானார் கீதா பாஷ்யத்திலையும் விவரிக்கிறார். ததஏவஹி தத்ரைவம் பாஷிதம், இதையே இவ்விடத்துல எம்பெருமானாரும் பாஷ்யத்துல விளக்குகிறார். பூர்வத்ர தைவீஹ்யேஷா குணமயி மமமாயா துரத்யயா மாமேவஹி பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. இது கீதையில 7ஆம் அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம். அவ்விடத்திலேயே இந்த குணத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வழியை எம்பெருமான் தெரிவித்தார். தைவீஹ்யேஷா குணமயி, இந்த பிரகிருதி இருக்கிறதே, இந்த உடல், நீ சிக்கி கொண்டிருக்கிற இந்த உடலாக இருக்கட்டும், கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இத்தனை பொருள்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா குணமயி. தெய்வீஹ்யேஷா குணமயி என்றால் திவ்யமானதுன்னா என்ன அர்த்தம்? ஆச்சரியமானதுன்னு அர்த்தம். ஒரு நொடிக்கு இருக்கிறா போல மற்றொரு நொடி இருப்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகம், இப்படிப்பட்ட இந்த உலகம் குணமயி, முக்குணமயி, சத்துவம் ரஜசு தமசுங்கிற 3 குணங்களும் கொண்டிருக்கக்கூடியது. மம மாயா, என்னுடையதுங்கிறார். கண்ணனுடைய சொத்து தானே இந்த ஜெகத்தும்,
அவருடைய சொத்தான பிரகிருதி தான் இப்படிப்பட்ட ஜகத்தாக பரிணமித்து மாறுபட்டு இவ்வளவு பெரிய உலகமாக அண்டமாக ஆகியிருக்கிறது. இப்ப மம மாயா, என்னுடைய ஆச்சரியமான இந்த பிரகிருதி இருக்கிறதே, துரத்தியா அப்படின்னா கடக்க அரிது, யாராலும் இத கடக்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி என்ன தெரிவிக்கிறார், மாமேவகி பிரபத்தியந்தே, யாரொருவன் இதை கடக்க வேண்டும்னு விருப்பப்படுகிறானோ அவன் என்ன செய்ய வேண்டும், மாமேவ ஏ பிரபத்தியந்தே, என் ஒருவனையே அவன் பற்றினான்னு சொன்னால், என்னுடைய திருவடிகளை அடைந்தான்னு சொன்னால், மாயாம் ஏதாம் தரந்திதே, இந்த மாயான்னு சொல்லக்கூடிய இந்த உலகம், இந்த சம்சாரத்திலிருந்தே அவனை நான் விடுபடுகிறேன். இத்தை அவன் தரந்தின்னா கடந்து என்னை அடைகிறான். இப்ப யாரொருவன் என்னை சரணடைகிறானோ அவன் இந்த சம்சாரத்தையே கடந்து என்னை அடைகிறான், நித்தியமான அந்த அனுபவத்தை பெறுகிறான். இது ஆரம்பிய குண அத்தியஸ்ய தத்பூர்வக அக்ஷர ஐஸ்வர்ய பகவத் பிராப்தீனாம் ச பகவத் பிரபத்தியேக உபாயதாயாக பிரதிபாதிதத்வாத் ஏகாந்த பகவத் பிரபத்தியேக உபாயோ குணாத்தியஸ்ய தத்பூர்வக பிரம்மானுபவச்சேதி என்று அத்ததான் இவ்விடத்துல தெரிவிக்கிறார். என்னன்னா இந்த இடத்துல குணத்திர, அதாவது கதித்ரயஸ்வ மூலத்துவம்னு இருக்கிறதே, அப்படின்னா என்ன அர்த்தம், 3 கதிகள். அப்ப ஊர்துவம் கச்சந்தின்னு 14வது ஸ்லோகத்துல அங்க சிலரெல்லாம் மேல் உலகத்துக்கு போகிறார்கள், அதாவது ஊர்துவம் கச்சந்தின்னா இங்க வைகுந்தத்தை அடைகிறார்கள். சிலரெல்லாம் தேவலோகம் ஸ்வர்க்கம் முதலான அந்த உலகங்களை அடைகிறார்கள். சிலரெல்லாம் இன்னும் இந்த உலகத்திலேயோ சம்சாரத்திலேயோ இன்னும் கீழே நரகங்கள்லையோ அவர்கள் அங்கு மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பங்களை அடைகிறார்கள்னு இப்படி 3 வழிகள்ல செல்லுகிறார்கள்ங்கிறதையும் இந்த அத்தியாயத்துல தெரிவிக்கிறார். ஒருவேளை அந்த 3 விதத்துல செல்லுவதற்கு எம்பெருமான் உபாயமா இருக்கிறாரோன்னு சந்தேகம் வந்துருமான்றத கேட்டுக்கொண்டு, அப்படி அல்ல, கதித்ரயஸ்வ மூலத்துவம்ங்கிறதுக்கு அவைய அர்த்தம் அல்ல. வைகுந்தத்து செல்வதற்கோ இல்ல இந்திரான் முதலான அந்த லோகங்களுக்கு செல்லுவதற்கோ அல்லது கீழே பாதாள உலகங்களுக்கு செல்லுவதற்கோ இந்த சம்சாரத்துல கஷ்டப்படுவதற்கோ இந்த 3த்திற்கும் எம்பெருமான் வழியாக இருக்கிறார்னு சொல்லுவது இந்த இடத்துல விஷயம் அல்ல, அது இவ்விடத்துல அர்த்தம் அல்ல. கதித்ரயஸ்வ மூலத்துவம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐஸ்வர்ய அனுபவமோ கைவல்ய அனுபவமோ பகவத் அனுபவமோ இந்த 3த்திற்கும் எம்பெருமானே உபாயமாக இருக்கிறார்ங்கிறதா இவ்விடத்துல சொல்ல வந்த விஷயம். அதைத்தான் மேல எம்பெருமானார் விளக்குகிறார். குணாத்தியஸ்ய, குணத்தை கடப்பதற்கு, தற்பூர்வக அக்ஷர ஐஸ்வர்ய பகவத் பிராப்தினாம், இந்த 3 குணங்களையும் கடந்து அக்ஷர, அதாவது ஐஸ்வர்ய அக்ஷரம்ங்கிறது ஜீவாத்மா தன்னைத்தானே அடைதல், கைவல்ய மோட்சம், ஆத்மா தன்னைத்தானே உணர்ந்து நன்றாக அனுபவித்தல் அடைதல், அது அக்ஷர மோட்சம். ஐஸ்வர்யம்ங்கிறது அந்த உயர்ந்த பிரம்மா முதலான அந்த பதவிகளை அடைந்து அந்த அனுபவம், அந்த ஆனந்தத்தை பெறுதல். அடுத்து பகவத் பிராப்தினாம், இந்த 2மே வேண்டாம், பகவானே உம்மை அடைந்து மறுபடியும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிரதிசய ஆனந்தம், அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்தை பெற வேண்டும்ன்ற அந்த விருப்பத்தோடு இருப்பவர்கள், இப்படி மூவகப்பட்டவர்களுக்கும் பகவத் பிரபத்தியேக உபாயதாயாக, பகவத் பிரபத்தி எம்பெருமானுடைய திருவடிகள் அந்த உபாயமாக பற்றி எம்பெருமானுடைய திருவடிகளை சரணாக பற்றினால்தான் இந்த 3மே கிடைக்கும். அப்ப ஐஸ்வர்யம் வேண்டும்னு சொன்னாலும் எம்பெருமானை தான் பற்றணும், கைவல்யம் வேண்டும்னு சொன்னாலும் எம்பெருமானுடைய திருவடிகளைத்தான் பற்றணும், இல்ல எம்பெருமானுடைய அனுபவமே வேண்டும்னு சொன்னாலும் அவருடைய திருவடிகளைத்தான் பற்ற வேண்டும் என்பதுதான் இவ்விடத்துல உபாயதாயாக பிரதிபாதிதத்வாத். இது நன்றாக 7ஆம் அத்தியாயத்திலேயே விளக்கப்பட்டிருப்பதினாலே ஏகாந்த பகவத் பிரபத்தியேக உபாயோ, ஏகாந்தம் எம்பெருமானையே முடிவாக கொண்ட ஒரு இந்த பக்தி யோகம், இந்த பக்தி யோகத்திற்கு யார் பயன்னு கேட்டா எம்பெருமான் தான் பயன். அதே மாதிரி எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள்லையும் அன்பில்லாமல் எம்பெருமானையே விஷயமாக கொண்டிருக்கக்கூடியதான இந்த பக்தி பகவத் பிரபத்தியேக உபாயோ, ஏகாந்த பகவத் பிரபத்தியேக உபாயோ. அப்படி எம்பெருமானிடத்துல பக்தி பிரபத்தி சரணாகதி செய்து பக்தி யோகத்தையும் செய்து உபாயோ குண அத்தியஸ்தத் பூர்வகோ, இது உபாயமாக இருந்து அதனால நமக்கு குணங்கள்ல இருந்து விடுபடுதல்ங்கிறது ஏற்படும். இப்ப சத்வரஜஸ் தமசுங்கிற இந்த குணங்கள்ல இருந்து விடுபட வேண்டும்னு சொன்னால் எம்பெருமானை பற்றினால்தான் இதுல இருந்து விடுபட முடியும். அதையும் இவ்விடத்துல தெரிவிக்கிறார். அப்ப ஐஸ்வர்ய கைவல்யம் பகவத் அனுபவம் இது வேண்டும்னு சொன்னாலும் எம்பெருமானைத்தான் பற்றணும். அதே போல இந்த குணங்களிலிருந்து விடுபட வேண்டும், விடுபட்டு எம்பெருமானை அடையணும்னு சொன்னால் அதற்கும் எம்பெருமான் தான் வழியாக இருக்கிறார் என்ற அந்த விஷயத்தை தான் இவ்விடத்துல தெரிவித்து குண அத்தியஸ் தத்பூர்வகோ பிரம்ம அனுபவச்சேதி, இதன் மூலமாகத்தான் பிரம்ம அனுபவமே ஏற்படும். அப்ப குணங்களை கடந்தோம்னு சொன்னால் அதற்கு பின்னாடிதான் பகவத் அனுபவம் ஏற்படும். குணங்களை எப்படி கடப்பதுன்னு கேட்டால்
பகவானிடத்துல பிரபத்தி பண்ண வேண்டும், அவரையே சரணாக பற்றி எம்பெருமானை இதிலிருந்து விடுபட வேண்டும்னு அவரை பிரார்த்தித்தால் அதைக்கு பின்னாடி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால்தான் இது ஏற்படும். ஊர்துவம் கச்சந்தி, இது கீதையில 14வது அத்தியாயத்திலே 18வது ஸ்லோகம். இத்தியாதி உக்த கதித்ரய விவக்ஷாயாம் தூ, அந்த இடத்துல ஊர்தம் கச்சந்திங்கிற இந்த ஸ்லோகத்திலையும் 3 கதிகள் கூறப்படுகிறது. ஊர்தம் கச்சந்தி சத்வஸ்தாக, மத்தியே திஷ்டந்தி ராஜசாக, ஜெகன் அகுணவிருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக. சத்வகுணத்தோடு கூடியிருப்பவர்கள் உயர்ந்த அந்த வைகுந்தம், அந்த அப்ராகிருதமான அந்த லோகத்துக்கு செல்லுகிறார்கள். மத்தியே திஷ்டந்தி ராஜசாக, செயல்படுகிற அந்த குணம், அதாவது செயல்படும் தன்மை கூடியிருக்கக்கூடிய ரஜோகுணம், அத்தோடு கூடியிருப்பவர்கள் மத்தியே திஷ்டந்தின்னா இந்த சம்சார மண்டலத்துக்குள்ளேயே சுழலுகிறார்கள். இது பிரம்ம லோகம் வரைக்கும் எல்லாமே சம்சாரத்துக்கு உட்பட்டது தானே. அப்ப இந்த பூமியோ இதற்கு மேல இருக்கிற லோகங்களுக்குள்ளேயோ சுழன்று கொண்டிருப்பவர்கள், சுத்தி கொண்டு வருபவர்கள்லாம் ராஜசர்கள். அடுத்து ஜெகன் அகுணவிருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக, தமோ குணத்தோடு கூடியிருப்பவர்களோ இன்னும் கீழான லோகங்களுக்கு சென்று பரிதவிக்கிறார்கள் என்று இப்படி அந்த ஸ்லோகத்துல 3 விஷயம் கூறப்பட்டதே. அப்ப இந்த 3 வித இடத்துக்கும் செல்லுகிறவர்களுக்கு எம்பெருமான் வழியாக இருக்கிறாரான்னு கேட்டால், அது இவ்விடத்துல கதித்ரயஸ்வ மூலத்துவம்னு ஆளவந்தார் குறிப்பிடுகிறாரான்னு கேட்டால் அதை இவ்விடத்துல குறிப்பிடவில்லை. அதை குறிப்பிடுகிறார்னு சொன்னால் என்ன ஏற்படும்னா சங்கிரக கிரம பங்கஹா, அந்த கிரமம் வரிசையில சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள்ல அது இப்போ பங்கம் ஏற்பட்டு விடும்னா மாறி போய்விடும். ஏன்னா இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை தான் ஆளவந்தார் தெரிவிக்க வந்தார். அப்ப இந்த அத்தியாயத்துல இந்த கடைசி ஸ்லோகத்துல ஐஸ்வர்யம் கைவல்யம் பகவத் பிராப்திக்கு எம்பெருமான் தானே வழியாக இருக்கிறான்ங்கிறது தான் எம்பெருமானே வெளிப்படுத்திருக்கிறார்னு சொன்னால், அப்ப அதைத்தான் ஆளவந்தார் இவ்விடத்துல காட்டியிருப்பாரே தவிர ஏதோ மேலுலகங்களுக்கு செல்லுவது, இந்த உலகங்கள்லே இருப்பது, கீழ் உலகங்கள்ல போய் அவஸ்தப்படுவதுங்கிற இந்த விஷயத்துக்கு எம்பெருமான் வழியாக இருக்கிறாருங்கிற அந்த விஷயம் இவ்விடத்துல குறிப்பிடவில்லை. இது குணங்களினுடைய அந்த தூண்டுதல்னாலே அவனுக்கு அந்த லோகங்கள் கிடைக்கிறதே தவிர எம்பெருமானுடைய அனுமதியினால்தான் அதுவும் ஏற்படுறது. ஆனா முக்கியமா அது இவ்விடத்துல குறிப்பிடவில்லை. 3 விதமான பலன்களுக்கும் எம்பெருமான் தான் வழியாக இருக்கிறார் என்பதுதான் இவ்விடத்துல தெரிவிக்க வந்த விஷயம் என்று சொல்லி இந்த வியாக்கியானத்தை நிறைவுறுத்துகிறார் வேதாந்தாச்சாரியர். இனி மேற்கொண்டு இந்த 14ஆம் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களை பார்த்து எப்படி இந்த அர்த்தங்கள் எல்லாம் இன்னும் விளக்கமா அங்கே கூறப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தை எம்பெருமானே தொடங்குகிறார். பரம்பூயா பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனய சர்வே பராம் சித்தி மிதோகதாக. 13வது அத்தியாயத்துல அர்ஜுனன் எனக்கு சொல்லுன்னு கேட்கவே இல்லை, நானே உனக்கு இன்னும் மேற்கொண்டு இந்த அர்த்தத்தை உபதேசிக்கிறேன், இது ரொம்ப உயர்ந்த விஷயம், பல ரிஷிகளும் சிரமப்பட்டு அறிய வேண்டிய விஷயத்த இப்ப நான் உனக்கு உபதேசிக்கிறேன்னு தொடங்கிதான் தெரிவித்தார். அதே போல இப்ப மீண்டும் இந்த அத்தியாயம் அடுத்து 14வது அத்தியாயத்திலையும் பூயகா மீண்டும் ஒரு தடவை பிரபக்ஷ்யாமி உனக்காக நான் தெரிவிக்கிறேன், ஞானானாம் ஞானம் உத்தமம், அனைத்து ஞானங்களுக்குள்ளும் மிகவும் உத்தமமான ஞானம், இந்த ஞானத்தை பெற்றோம்னு சொன்னால் இனி மேற்கொண்டு ஒரு ஞானமே பெற வேண்டும்ங்கிற ஒரு அவசியமே இல்லாதபடி அப்படி ஒப்பற்ற உயர்ந்த ஞானத்தை உனக்கு உபதேசிக்கிறேன். முனையா சர்வே பராம் சித்தி மிதோகதாகா. இதை பெற்றால் என்ன ஆகும்னா அந்த ஞானிகள் எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு செல்லுகிறார்களாம். இந்த சம்சார மண்டலத்திலிருந்து பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை அடைவதாகிற மேலான பேற்றை பெற்றனரோ. சிறந்த ஞானிகள் சிறந்த ரிஷிகள் எல்லாரும் எப்படி எந்த ஞானத்தின் மூலமாக உயர்ந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு உபதேசிக்கிறேன்னு தொடங்கி எம்பெருமான் உபதேசிக்க தொடங்குகிறான். இதம் ஞானம் உபாசிரித்ய மம சாதர்மியம் ஆகதாக சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்திச்ச. இந்த ஞானத்தை அடைந்தவர்களுக்கு என்ன பலன் ஏற்படுமா அத அடுத்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். மம சாதர்மியம் ஆகதாக, என்னோடு சமானமான தர்மத்தை உடையவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த ஞானத்தை பெற்றால் சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர்களாய், ஞானம் மலர பெற்றவர்களாய், சிறந்த ஆனந்தத்தை அனுபவிப்பவர்களாய் என்னோடு கூடியிருந்து அங்க வைகுந்தத்துல நீக்கமர எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் என்னையே அனுபவித்துக் கொண்டு ஆனந்தத்தை அடைவார்கள். சர்கேபி நோபஜாயந்தே, சர்க்கம்னா சிருஷ்டி, மறுபடியும் இந்த சிருஷ்டி காலத்தில் அவர்கள் படைக்கப்படுபவர்களான்னு கேட்டால் படைப்புக்கெல்லாம் அவர்கள் ஆளாக மாட்டார்கள். பிரளயேன வியதந்திச்ச, சிருஷ்டிக்கு ஆளானாதானே திரும்பி பிரளயத்துல அவஸ்தப்பட முடியும். அந்த சிருஷ்டி பிரளயம்ங்கிற இந்த சுழற்சியிலே இவர்கள் சிக்காமல் என்னையே அடைந்து உயர்ந்த ஆனந்தத்தை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு கூறுகிறேன்னு சொல்லி மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவத் சர்வபூதானாம் ததோ பவதி பாரத.
இந்த உயர்ந்த இந்த பிரகிருதி இருக்கிறதே இது முழுவதும் என்னுடைய இந்த திருமேனியிலத்தான் அடங்கி இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். யோனிகி உலகம் அனைத்துக்கும் காரணமாய் என்னுடையதாய் பெரியதாய் இருப்பதாய் பிரம்மம் எனப்படும் மூல பிரகிருதி யாதொன்றுண்டோ அதில் சேத்தன சமஷ்டி ரூபமான கர்ப்பத்தை நான் தரிக்க செய்கிறேன். தான் தான் இந்த சிருஷ்டிய செய்கிறேன்னு முதல்ல இதுல தெரிவிக்கிறார். மமயோனிர் மகத் பிரம்மன்னா எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய பிரகிருதி அந்த மூல பிரகிருதியான அச்சித்தை நன்கு பரிணமிக்க செய்கிறான். எப்படி ஒரு ஆண் மயிலானது தன்னுடைய தோகையை விரிக்குமோ, அந்த மேகங்களுடைய ஒரு கூட்டம் கருப்பு மேகங்கள் சூழ்ந்து வரும்பொழுது பார்த்தால் ஆனந்தத்தினாலே தன்னுடைய தோகைகளை விரிக்கும். அல்லது பெண்மயில பார்த்தால் அந்த மகிழ்ச்சிக்காகவும் தோகையை விரிக்கும். இப்ப மயில் தன்னுடைய தோகையை சுருக்கமா வைத்து கொண்டதை எப்படி விரிக்கிறதோ அதே போலத்தான் எம்பெருமான் தன்னுடைய திருமேனியில ரொம்ப சுருக்கமா இருக்கக்கூடிய பிரகிருதிங்கிற அந்த தத்துவம் அச்சேதன பொருளை நன்றாக விரிக்கிறான். அதுதான் சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த சிருஷ்டி காலத்துல இந்த பிரகிருதியை விரித்து அதிலே அந்தந்த சேத்தனர்கள் ஜீவாத்மாக்களை அவரவர்களுக்குன்னு உண்டான உடல்கள் சரீரத்தை கொடுத்து பிறக்க செய்கிறான். அப்போ சிருஷ்டியை எம்பெருமானே செய்கிறேன், தானே செய்கிறேன்னு அதை தெரிவிக்கிறார். தஸ்மின் கர்ப்பே ததாமியகம், இப்படி படைத்த பொழுதும் நான் தான் அவர்களெல்லாம் தரித்து கொண்டிருக்கிறேன். இப்ப குயவன் ஒரு பானையை செய்த பிற்பாடு தானே கையில எப்பவும் தாங்கிட்டு இருப்பாருன்னா கிடையாது. பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நகர்த்தி வச்சுடுவார், வியாபாரத்துக்கு போயிடும், யார் உபயோகப்படுத்துறாளோ அவர்கள் இடத்துல போயிடும். அத மாதிரி இப்ப எம்பெருமானும் படைத்து விட்டு இன்னொருத்தர்கிட்ட கையில கொடுத்து நீ பார்த்துக்கோன்னு கொடுத்துருவாரான்னு கேட்டால் தாமே படைத்திருந்து தாமே தான் காத்து கொண்டிருப்பார். மூன்று நிலையிலையும் நாம எப்பொழுதும் எம்பெருமானோடு தான் ஒட்டி கொண்டிருப்போம். அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுதும் எம்பெருமானோடு தான் சேர்ந்திருக்கிறோம். பிரளயம் ஆகிறதுன்னு சொன்னாலும் மீண்டும் எம்பெருமான் இடத்துலதான் அடங்கி இருக்கிறோம். அல்லது வைகுந்தத்திற்கே போயிட்டோம், இந்த இரண்டுமே இல்லை, சிருஷ்டியும் இல்லை பிரளயம் இல்லை, படைக்கப்படுவதே இல்லைன்னு சொன்னாலும் எங்க இருப்போம்னா எம்பெருமானோடு நித்தியமான வைகுந்தத்துல சேர்ந்திருப்போம். அப்ப எல்லா நிலையிலும் எம்பெருமானோடு தான் சேர்ந்திருக்கிறோம். அவர் தான் நம்மை தரிக்கிறார், தாங்குகிறார். சம்பவத் சர்வபூதானாம் ததோபவதி பாரத. அப்ப நான் தான் இந்த ஜீவராசிகளுடைய பிறப்புக்கெல்லாம் காரணமாக இருக்கிறேன்னு தன்னை தெரிவிக்கிறார். இந்த ஞானத்தை நாம அடைய வேண்டும். இந்த ஜெகத்தினுடைய படைப்பு இதனுடைய சிருஷ்டிக்கே எம்பெருமான் தான் காரணம். சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மகத்யோனிர் அகம் பீஜ பிரதஹா பிதா. எப்படி ஒரு தந்தை தன்னுடைய அந்த ஒரு தாயினுடைய வயிற்றில தந்தையானவன் தன்னுடைய பீஜம் தன்னுடைய அந்த வீரியத்தை செலுத்த தாயானவள் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தை பெறுகிறாளே, அதை போல இப்ப எம்பெருமான் என்ன செய்கிறாரா, தானே பிதாவாக இருக்கிறார். சர்வயோனிஷு தேவர் முதலான எல்லா வகையான பிறவிகளிலும் எந்த சில ஷரீரங்கள் உண்டாகின்றனவோ அந்த ஷரீரங்களுக்கு சேத்தனர்களோடு கூடிய காரிய நிலையில் உள்ள மூல பிரகிருதி காரணம். நான் பீஜ பிரதகா, அவரவர் கர்மானுகுணமாக சேத்தன வர்க்கத்தை சேர்க்கும் தந்தையாக ஆகிறேன். இப்ப கர்ப்பம் தரிக்குமா போல இந்த பிரகிருதி அதுதான் இப்போ பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு ஜெகத்தாக பரிணமிக்கிறது. அப்ப அதை தாய்ங்கிற ஸ்தானத்துல கொள்ளணுமா. இப்ப அதற்குள்ள வீரியத்தை விட்டு குழந்தையை ஏற்படுத்துற மாதிரி யார் செய்ய போகிறார்? பிரம்மம் தான் இப்ப ஜீவராசிகள் எல்லாம் படைக்க போகிறார். தானே இந்தந்த சேத்தன வர்க்கத்தை எல்லாம் பார்த்து இவருக்கு என்னென்ன கர்மம், இவர் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காரா, நல்ல புண்ணியமான பிறவி கிடைக்கட்டும், ஒரே பாப்பமா ரொம்ப தாழ்ந்த பிறவி கிடைக்கட்டும்னு அந்தந்த ஜீவராசிகளை இந்தந்த சரீரத்தை உடல்களை எடுத்துக்கொண்டு பிறவி எடுங்கள்னு இப்ப எம்பெருமான் தான் சேர்க்கிறான். அப்ப இப்படி சேர்த்து வைக்கக்கூடிய தந்தையாக இருப்பவனே எம்பெருமான் தான் என்று தம்முடைய அந்த சிருஷ்டி தான் எப்படி சிருஷ்டி செய்கிறேன், இதுதான் குணபந்த விதா. இப்ப குணங்களோடு நம்மை சேர்க்கிறான், குணங்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறதுன்னு பார்த்தால் எப்படி நமக்கு குணங்களோடு முதல்ல தொடர்பு ஏற்பட்டது? இதோ இப்படிதான் எம்பெருமான் சிருஷ்டி காலத்துல நம்ம எல்லாம் இந்த உடலோடு சேர்க்கிறான். சுவாமி அவரா சேர்த்து விடுகிறாரான்னு கேட்டால் நம்முடைய கர்மானுகுணமாக சேர்க்கிறார். நாம என்னென்ன கர்மங்களை சேர்த்து வைத்திருக்கிறோமோ புண்ணிய பாப ரூபமான கர்மத்திற்கேற்ப உடல்களோடு சேர்க்கிறார். அப்படி சேர்க்கிறார்னு சொன்னால் கர்மாதான் முக்கியமான காரணம். எம்பெருமான் வெறும் அனுமதி அளிக்கிறார், சேரட்டும், இவன் இந்த பிறவியை எடுக்கட்டும்னு ஒரு சங்கல்பம் நினைவாலே அனுமதிக்கிறாரே தவிர முக்கியமான காரணம் எது நாம் பிறவி எடுப்பதற்குன்னு கேட்டால் நம்முடைய கர்மா அனாதி காலமான கர்மா. இப்ப அந்த கர்மாவினாலே தூண்டப்பட்டவர்களாய் பிறவி எடுக்கிறோம், அதனாலே குணங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் தெரிவிக்கிறார். சத்தம் ரஜஸ் தமைதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபத்னந்தி மகாபாகோ தேஹே தேஹினம் அவ்யயம். அவ்யயம்னா அழிவற்றவனான ஜீவாத்மா, இவனுக்கு அழிவே கிடையாது, எந்த விதமான தாழ்வுகளும் அற்றவன். அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாவுக்கு இப்ப எவ்வளவு மோசமான நிலை ஏற்படுகிறதுன்னா
தான் ஜீவாத்மான்னு உணரக்கூடிய அந்த உணர்வு கூட இவனுக்கு இல்லை. எவ்வளவு உயர்ந்த ஜீவாத்மா, தான் ஜீவாத்மா என்ற அந்த உணர்வு கூட இல்லாதபடி தவிக்கிறான. என்ன காரணம்னா கர்மாதான் காரணம். இந்த தேகம் அப்படிப்பட்ட தாழ்ந்த உடல், அதுல சிக்கி கொண்டான்னு சொன்னால் யாரா இருக்கட்டும், பிரம்மா முதலான தேவர்களுக்கும் உடல்ங்கிறது தாழ்ந்தது தானே. அந்த உடலுக்குள்ளே சிக்கி கொண்டார்னு சொன்னால் அந்த உடலுக்கு உண்டான குணங்களாலே தூண்டப்பட்டவனாய் தன்னையே மறந்தவனாக ஆகிவிடுகிறான். சத்வம் ரஜஸ் தமைதி குணாகா பிரகிருதி சம்பவாக. பிரகிருத்தின்னு சொல்லப்படக்கூடிய உடல், பிரகிருத்திலிருந்து உண்டான உடல்னாலும் பிரகிருதி தானே. இப்ப குடம் மண்ணாலே உண்டானதுன்னு சொன்னாலும் மண்ணு தானே. மண் குடம்னு அதை சொல்றோம். தங்கத்தால ஏற்பட்டதுன்னா தங்க குடம். அது தங்க குடம்னு உருவத்துல மாறி இருந்தாலும் அதனுடைய பொருள் என்ன? தங்கம் தானே. அதே போல இப்ப உடலாக இது பரிணமித்திருந்தாலும் இது என்னன்னு கேட்டால் பிரகிருதி தானே. பிரகிருதி தான் மகானாகி இருக்கு, மகான் தான் அகங்காரமாகி இருக்கு. அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள் சேர்ந்து இந்த உடலாகி இருக்கிறதுன்னு சொன்னால் மூலப்பொருள் பிரகிருதி. அப்ப இவ்விடத்துல பிரகிருதி சம்பவாகான்னு சொன்னால் அந்த மூல பிரகிருதிக்கு இருக்கக்கூடிய குணங்கள் இந்த உடலுக்கும் உண்டு. அப்ப இந்த உடலுக்கும் சத்வரஜஸ்தமசுங்கிற குணங்கள் இருக்கிறது. நிபத்னந்தி, அது நம்மை கட்டுப்படுத்துகிறது என்று சொல்லி அதைத்தான் விவரிக்கிறார். இப்படிப்பட்ட குணங்களுக்கு உட்பட்டவனாய் நீ இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறாய். தத்திர சத்வம். இப்போ இந்த குணங்கள் தூண்டிதான் நான் செய்கிறேங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? குணம்ங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாதே. அப்ப அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளுவது? அதுவா, இதோ இந்தந்த செயல்களை பார்த்து இது சத்வகுணத்தினால ஏற்பட்ட செயல்கள், இது தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு, இது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு என்பதை தெரிந்து கொள்ளலாமே. அதை தெரிவிக்கிறார். தத்திர சத்வம் நிர்மலத்வாது பிரகாசகம் அனாமயம். சத்வகுணம்ங்கிறது மலம், குற்றமற்றதான், எந்த விதமான தோஷங்களும் அற்றது சத்வகுணம். சத்வகுணம் ஆத்மாவின் அறிவையும் இன்பத்தையும் மறைக்காமல் வெளிப்படுத்துவதையே இயல்பாக கொண்டது. ஆத்மாவினுடைய அறிவே வடிவமாக இருப்பவர் ஜீவாத்மா. அவருக்கு அறிவும் குணமாகவும் இருக்கிறது, பண்பாகவும் இருக்கிறது. அதே போல தன்னுடைய அந்த இயற்கை தன்மையாகவும் இருக்கிறது. அதுதான் தர்மிக் ஞானம், தர்மபூத ஞானம் என்று வடமொழியில தெரிவிப்பார்கள். தர்மிக் ஞானம்னா ஞானத்தாலேயே ஆக்கப்பட்டிருக்கக்கூடியவர் ஜீவாத்மான்னு அர்த்தம். அப்படி ஞானத்தாலேயே ஆக்கப்பட்டவருக்கு அறிவுங்கிற தன்மையும் உண்டு. ஏன்னா இவர் அறிகிறாரே, பல விஷயங்களை இவர் அறிவு மூலமாக அறிந்து கொள்ளுகிறார்னு சொன்னால், அப்ப நான் அறிகிறேன்னு சொன்னால் எனக்கு அறியக்கூடிய தன்மையும் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அறிவாலேயே ஆக்கப்பட்டவனாகவும் இருக்கிறேன். இந்த இரண்டும் உண்டு. அதை இங்க எப்படி தெரிவிக்கிறார்னா, ஆத்மாவின் அறிவையும் இன்பத்தையும் மறைக்காமல் வெளிப்படுத்துவது. எது ஆத்மாவுக்கு இன்பமோ அதை மறைக்காமல் இருக்கக்கூடிய விஷயம் இந்த சத்வகுணம். அதனால்தான் ஆழ்வார்கள்லாம் சத்வகுணத்தை வளர்த்துக்கோன்னு சொல்றா. சத்வகுணத்தை அதிகமாக வளர்த்து கொண்டால் அப்ப ஆத்மாவுக்கு எது இன்பமோ அதுல தான் நமக்கு ஊற்றம் இருக்குமே தவிர உடலுக்கு உண்டான இன்பங்களோ மற்ற தாழ்ந்த இன்பங்களோ அதுல நமக்கு விருப்பமே ஏற்படாது. அப்ப இந்த ஆத்மாவை பற்றின அறிவு, ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய இன்பம், இதை மறைக்காமல் வெளிப்படுத்துவதையே இயற்கை தன்மையாக சத்வகுணம் கொண்டிருக்கிறது. அடுத்து சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன ச அனக. அது என்ன பண்றதா? எப்படி நம்மை கட்டுப்படுத்துகிறது? ஆத்மாவுக்கு உண்மை அறிவை விளைப்பது. பிரகாசகம்னா சத்வகுணம் நமக்கு உண்மையான அறிவை நமக்கு ஏற்படுத்துறது. நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, என்ன காலக்ஷேபம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம், நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளுகிறோம்னு சொன்னால் அப்ப சத்வகுணம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த சமயத்துல சத்வகுணம் அதிகமா இருக்குன்னு புரிந்து கொள்ளலாம். எப்பெல்லாம் நமக்கு ஞானம் நன்றாக ஏற்படுகிறதோ, நல்ல அறிவு நமக்கு ஏற்படுகிறதோ, அதுல விருப்பம் இருக்கிறதோ, அதனால நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறதோ, அந்த சமயத்துல எல்லாம் சத்வகுணம் இருக்கிறது. அனாமயம், நோயற்ற வாழ்வை அளிப்பது. இதுதான் வேதாந்தாச்சாரியர் தெரிவிக்கும் பொழுது ந சத்வாத்து ஆரோக்கியம் ந மதுமதனஹா தத்துவம் அகிலம் என்று ந துவயவச்சனதா க்ஷேமகரணம் என்று அழகா தெரிவித்தார். இந்த உடலுக்கு எது ஆரோக்கியம்? அதுவா, ஏதோ வைத்தியர் சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாம் நன்றாக உண்டால் ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அது இல்லையா. ந சத்வாத்து ஆரோக்கியம், சத்வகுணத்தை அதிகமாக வளர்த்து கொண்டால்தான் உடலுக்கும் ஆரோக்கியம், ஆத்மாவுக்கும் ஆரோக்கியம். ஆத்மாவும் அப்பதான் நன்மை அடையும். இப்ப நோயற்ற வாழ்வை அளிப்பது. சத்வகுணம் அதிகரித்ததுன்னு சொன்னால் அப்ப நோயே இல்லாத வாழ்வு. இந்த உடலுக்கு நோய், பிணி, பசி, மூப்பு அது முதலான கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் ரொம்ப சுகமாக இருக்கலாம். இன்பத்தில் பற்றை விளைத்தும். இந்த இடத்துல இன்பம்ங்கிறது தாழ்ந்த இன்பம் இல்லை, ஏன்னா இது சத்வகுணத்தினால ஏற்படக்கூடிய இன்பம். அப்ப அது உயர்ந்த இன்பத்திலேயே ஈடுபடுத்துவதாய் ஞானத்தில் பற்றை விளைத்தும் தேகத்தில் இருக்கும் ஜீவனை மேன்மேலே கட்டுப்படுத்துகிறது. அப்ப இந்த தேகத்துக்குள்ளேயே தான் ஜீவாத்மா இருக்கிறார். ஆனாலும் ஞானத்தை நன்றாக வளர்த்து கொடுத்து
ஆத்மாவுக்கு எது உண்மையில ஆனந்தம் சுகத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்துல இவனை ஈடுபடுத்தி இப்படி கட்டுப்படுத்துகிறதுன்னா இந்த விஷயத்துல இவனை இப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தம். ஆக இது சத்வகுணத்தினுடைய காரியம். அடுத்து ரஜோகுணம். ரஜோ ராகாத்மகம் வித்தி. ராகாத்மகம்னா விருப்பம். ரஜோகுணம் அதிகமா இருக்குன்னா எல்லா விஷயத்திலையும் விருப்பம். எதை பார்த்தாலும் இது எனக்கு வேணும். நல்ல உடைய பார்க்கிறோமா, நான் போட்டுட்டா நல்லா இருக்கும். நிறைய அந்தந்த நகைகள் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் என் கழுத்துக்காகவே செய்திருக்கான்னு இப்படி எல்லாம் நமக்கு ஆசை ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய காரியம். ரஜோகுணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஆசையை விளைப்பது என்றும், இதிலிருந்து ஆரம்பம். எல்லா விதமான ஆசைகளுக்கும் இந்த ரஜோகுணம் தான் காரணம். இப்ப ஆண் பெண் காமமோ மற்றும் உண்டான காமங்களோ இது எல்லாத்திற்கும் ரஜோகுணம் தான் தூண்டுகிறது. திருஷ்ணா சங்க சமுத்பவம். சப்தாதி விஷயங்களின் ஆசையையும் புத்திர மித்திரன் முதலான இடத்துல பாசத்தையும். சப்தாதி விஷயங்கள், கண்ணுக்கு எதையோ பார்க்கணும், காதுக்கு எதையோ கேட்கணும், நாக்கால எதையோ சுவைக்கணும், தொடு உணர்ச்சியினால எதையோ ஸ்பர்ஷிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னால் அதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய காரியம். ரஜோகுணம் அதுல தூண்டுவிக்கிறது. புத்திரன் மித்திரன் முதலான இடத்துல பாசம். என்னுடைய தேகத்திலிருந்து பிறந்தவர்கள் இல்லையா இந்த புத்திரர்களோ என்னுடைய உறவினர்களோ, இவர்களிடத்துலலாம் எனக்கு பாசம் அதிகரிக்கிறதுன்னு சொன்னால் அது ரஜோகுணத்தினுடைய காரியம் என்று அறிவாயாக. அந்த ரஜோகுணம் தேகத்தில் இருக்கும் ஜீவனை செயல்களில் ஆசையை விளைத்து, எப்ப இவர்களிடத்துலலாம் விருப்பமோ இப்ப அவர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக பல செயல்களை செய்யணுமே. அங்கங்க வருமானத்தை உயர்த்திக்கணும், வருமானம் நிலைக்கணும், அதை எங்கேயானோ ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும், நிறைய வட்டி வரணும்னு இதற்கு உண்டான செயல்களையே செய்து மீண்டும் இதிலேயே கட்டுப்பட்டிருக்கிறோம். அப்ப ரஜோகுணம்ங்கிறது ஆசையை விளைவித்து நம்முடைய உற்றார் உறவினர்களிடத்துல பாசத்தை விளைவித்து செயல்களையே நம்மை மூட்டும் விதத்திலே அமைந்திருக்கிறது என்று அறிவாயாகன்னு கண்ணன் விவரித்தார். அடுத்து தமோகுணம். தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி. எது ஒன்று நமக்கு அஜ்ஞானத்தை கொடுக்கிறதோ, இல்ல அஜ்ஞானத்திலிருந்து ஏற்பட்டது. அஜ்ஞானஜம்னு சொன்னால் பொருள்களை மாறுபட அறிவதால் விளைவது. விஷயங்கள் எல்லாம் தப்பா புரிந்து கொண்டோம்னு சொன்னால் அதுதான் தமோகுணம். தமோகுணம் என்ன பண்ணும், எதையுமே சரியா புரிய வைத்துக் கொள்வதற்கு அது தடங்கலாக இருக்கும். எல்லாத்தையும் தப்பா தான் புரிஞ்சுப்போம். ஆனா நம்ம மனசுல அதை சரியா உணர்ந்து கொள்வோம். உண்மையில அது தவறான ஞானம். ஆனா நான் புரிந்து கொண்ட பிற்பாடு இதுதான் சரின்னு வாதாடுவோம். அப்படி தவறான ஞானத்தை நமக்கு ஏற்படுத்துவது. சர்வதேகினாம், அனைத்து ஜீவாத்மாக்கள், இந்த தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவர்கள் அனைவருக்கும் மோகனம், தர்மத்துக்கு புறம்பான அறிவை விளைவிப்பது. மோகனம்னா மயக்கம் ஏற்படுத்துவது. என்ன மயக்கம்னா தர்மத்துக்கு புறம்பான செயல்களை செய்வதிலேயே இது நம்மை ஈடுபடுத்த செய்யுமா. தர்மத்துக்கு புறம்பான அறிவை விளைவிப்பது என்றும் அறிவாய். அது பிரமாத ஆலசிய நித்ராபிகி, கவனமின்மை, சோம்பல், தூக்கம் ஆகியவற்றை விளைத்து ஜீவனை கட்டுகிறது. ஆக இப்படி விதமான செயல்கள் இந்த மாதிரியான தன்மைகளை ஏற்படுத்தி தமோகுணம் கட்டுப்படுத்துகிறது. இதுதான் விளக்கமா சொல்றதுனால குணபந்தவிதான் ஆளவந்தார் முதல்ல தெரிவித்தார். சத்வம் சுகே சஞ்சயதி ரஜஹா கர்மணி பாரத ஞானம் ஆவருத்திய தூ தமஹா பிரமாதே சஞ்சயதி உத என்று தெரிவிக்கிறார். இப்படி என்றோ இருக்கிறது என்று ரொம்ப பிரசித்தமா இதை நான் சொல்லி விளக்க வேண்டுமா? இந்த 3 குணங்கள் இதுல தான் ஈடுபடுத்துகிறது. சத்வகுணம் சுகத்தில் பற்றை விளைக்கிறது. ரஜோகுணம் செயல்களில் கர்மங்களில் பற்றை விளைக்கிறது. தமோ குணமோ பொருள்களை உள்ளபடி அறியும் அறிவை மறைத்து விபரீத ஞானத்தை விளைத்து தவறான அந்த அறிவுகளை ஏற்படுத்தி ஞானத்தை ஏற்படுத்தி நம்மை இப்படி சிக்க வைக்கிறது, இதிலே கட்டி வைக்கிறதுன்னு சொல்லி அடுத்து ரஜஸ்தமஷ்ட அபிபூத சத்வம் பவதி பாரத ரஜஸ் சத்வம் தமஷ்சைவ தமசத்வம் ரஜஸ்ததா என்று மேலே என்ன தெரிவிக்கிறார்னா, இதிலிருந்து இப்போ சத்வத்திலே நிலை நிற்றவனாக நாம இருக்க வேண்டுமா. ரஜஸ்தமஷ்ட அபிபூய சத்வம் பவதி பாரத. ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு குணங்கள் நமக்கு மேலே அது உயரும். அது அப்படி உயருவதனாலதான் நமக்கு செயல்களை புரிகிறோம். இப்ப ஆளவந்தார் குணபந்தவிதான்னு சொல்லி அடுத்து தேஷாம் கர்த்திருவம்னு சொன்னாரா. இந்த குணங்கள் தான் நமக்கு செயல்பட வைக்கிறதுன்னு சொன்னார். அது எப்படி செயல்படும்? வெறும் 3 குணங்கள் மட்டும் செயல்படுமான்னு கேட்டால், ஒரு குணம் நமக்கு அதிகரிக்கும் பொழுது இந்த ஜீவாத்மா அதற்கேற்ப செயல்படுகிறான். அதைத்தான் தெரிவிக்கிறார். சில சமயம் இந்த உடல்ல என்ன ஆகும், ரஜஸ்தமஷ்ட அபிபூய ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி சில சமயம் சத்வகுணம் மேலோங்கி நிற்கிறது. அதே போல சத்வகுணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி சில சமயம் ரஜோகுணம் மேலோங்கி நிற்கிறது. அதே போல சில சமயம் ரஜோகுணத்தையும் சத்வகுணத்தையும் அடக்கி தமோ குணம் மேலோங்கி நிற்கிறது. இப்படி 3 குணங்கள் ஒன்றோடு ஒன்று கலசி ஒன்றொன்று சில சமயத்துல மேலோங்குகிறதாம்.
அப்படி மேலோங்கி நிற்கும் பொழுது என்னாகும்? எந்த சமயத்தில் எந்த குணம் மேலோங்கி நிற்கிறது என்று அறிந்தாலன்றோ அந்த ரஜஸ் தமசு குணங்களை அடங்கி சத்வகுணத்தை மேலோங்கி நிற்கும்படி பார்த்து கொள்ள முடியும் என்று கேட்க, அதற்கு இப்படிப்பட்ட இந்த வெளிப்பாடுகளை பார்த்து இது சத்வகுணத்தினால தான் இப்படி ஏற்பட்டிருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளலாம். சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயத்தே ஞானம் யதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வம் இத்யுத. இந்த செயல்கள் இப்படி உனக்கு அடையாளம் இருந்ததுன்னு சொன்னால் அப்ப சத்வகுணம் மேலோங்கி இருக்கிறதுன்னு நீ தெரிந்து கொள்ளலாம். இந்த தேகத்தில் கண் முதலான ஞானம் வெளிப்படும் இந்திரியங்களாகிற எல்லா வாசல்களிலும் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதுதான் ஞான இந்திரியங்கள். செயல்படுவதற்கு கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள்ங்கிறது நமக்கு அறிவை ஏற்படுத்துவது. கண்ணால பல விஷயங்களை பார்த்து அறிவு ஏற்படுறது, காதால கேட்டு அறிவு ஏற்படுறது, நாக்கால சுவைத்து அறிவு ஏற்படுகிறது. அப்ப இதெல்லாம் ஞானேந்திரியங்கள்னு பேர். இந்த ஞானேந்திரியங்களால எல்லா வாசல்கள்லையும் பொருள்கள் உள்ளபடி பிரகாசிப்பதற்கு உறுப்பான அறிவு. கண், காதெல்லாம் தெளிவா இருக்கு. அதனுடைய உண்மையான தன்மைகள் என்னங்கிறது நமக்கு நன்னா அந்த விஷயங்களை பத்தின அறிவு நமக்கு ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அவ சத்வகுணம் அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தமா. சத்வகுணமே ரஜஸ்தமசுக்களை காட்டிலும் மேலோங்கி நிற்கிறது என்று ஜீவன் அறிய கடவன் என்று தெரிவிக்கிறார். அதே போல தமோ குணம் ரஜோகுணத்துக்கும் தெரிவிக்கிறார். ரஜோகுணத்துக்கு என்ன தெரிவிக்கிறார்? லோபகா பிரவருத்திர் ஆரம்பகா கர்மணாம் அசமஸ்பிருஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே விவருத்தே பரதர்ஷப. லோபகா அப்படின்னா கருமித்தனம். எவ்வளவு இருந்தாலும் அத்தை யாருக்கும் கொடுக்காம நமக்கே வேண்டும் என்று அப்படி வைத்துக் கொண்டிருக்கிற கருமித்தனம். பிரவருத்தி பயனற்ற செயல்பாடு, பயனுள்ள செயல்பாடு இல்லாமல் ஏதோ வெறுமனே கண்ட செயல்களை செய்வது, அதனால எந்த பயனும் இல்லாமல் காரியங்களை புரிவது. கர்மணாம் ஆரம்பகா ஒரு பலனை குறித்து கர்மங்களை தொடங்குவது, ஏதோ ஒரு பிரயோஜனத்தை கருதி பல செயல்களை செய்வது. இந்த மாதிரியான ஒரு செயல்கள் நம்ம இடத்துல தெரிந்ததுன்னு சொன்னால் இந்திரியங்களை அடக்காமை, எந்த இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தாமல் அதது தன் இஷ்டத்துக்கு அதை மேய விடுகிறோம்னு சொன்னால் விஷயங்களில் ஆசை என்னும் இவை ரஜசி விவருத்தே ரஜோகுணம் மேலோங்கி நிற்கும் பொழுது ஜாயந்தே. அப்ப ரஜோகுணம் அதிகமா இருக்கிறதுன்னு சொன்னால் கருமித்தனம் இருக்கும், பயனற்ற செயல்பாடுகள் இருக்கும், ஏதோ தாழ்ந்த பலன்களை குறித்து செயல்களை செய்து கொண்டிருப்போம், இந்திரியங்களை அடக்காமல் விட்டு விடுவோம். இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய மேலோக்கத்தினாலே, அது மேலோங்கி நிற்பதினாலே ஏற்படுவது. அப்பிரகாஷோ அப்பிரவருத்திஷ்ட பிரமாதோ மோகயேவச்ச தமசேதானி ஜாயந்தே விவருத்தே குருநந்தன. இப்ப தமோ குணம் அதிகமா இருக்கிறதுன்னா அதற்கு என்ன அடையாளங்கள்? அப்பிரகாசம், எந்த ஞானமும் ஏற்படாது, எல்லாம் விபரீதமா தப்பு தப்பாதான் புரிந்து கொள்ளுவோம். யார் நமக்கு வேண்டியவர்களோ அவர்களெல்லாம் ரொம்ப விரோதிகள் நினைச்சுப்போம். யார் உண்மையா நமக்கு நல்லதை எடுத்து சொல்றாளோ அவன் நமக்கு ரொம்ப தீயவன், அவனால நமக்கு உயிருக்கே ஆபத்துன்னு நினைத்து கொண்டு அவனை வெறுப்போம். இப்படி தவறான ஞானம் ஏற்படுவது. ஞானம் உண்டாகாமைன்னு போட்டுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறான ஞானம் ஏற்படுவதுன்னு அர்த்தம். ஞானமே உண்டாகாம இருக்குமா? ஏதோ ஒரு விஷயம் பத்தின அறிவு ஏற்படும், ஆனா தவறான தாழ்ந்த அறிவுகளாக இருக்கும். அப்பிரவருத்திகி சோம்பேறித்தனம், எந்த செயலையும் செய்யாமல் ரொம்ப சோம்பல் ஏறி போய் கிடக்கிறோம். கவனமின்மை, எதுவுமே சட்டுன்னு மனதில பதியாமல், என்னமோ காதுல விழுந்துட்டு இருக்கும் ஆனா மனசுல பதியாது. அப்ப இது கவனமின்மை. மோக ஏவச்ச, அதுக்கப்புறம் கேட்டு புரிந்து கொண்டாலும் அவர் ஏதோ உண்மையா வேற ஏதோ சொல்லியிருப்பார், ஆனா நாம இப்படித்தான் மனசுல ஒன்ன வைத்துக்கொண்டு புரிந்து கொண்டோம்னு சொன்னால் விபரீத ஞானம், தப்பாக புரிந்து கொள்ளுதல், இவை தமோ குணம் மேலோங்கி நிற்கும் பொழுது உண்டாகின்றன என்று இப்படி வரிசையா சொல்லிக் கொண்டு போய் கர்மணஹா சுக்ரதஸ்யாஹு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமச பலம். சரி, இந்தந்த செயல்களினால என்ன பலன் நமக்கு ஏற்படுகிறதுன்னா கர்மணஹா சுக்ரதஸ்யாஹு சாத்விகம், சாத்விகமான அந்த குணத்தோடு கூடியிருப்பவர்கள், ஞானிகளின் குலத்தில் பிறந்தவன், பலனில் பற்றற்ற கர்மங்களின் சாத்விகம் சத்வகுணத்தில் உண்டாகும் பலன், துன்பம் சிறிதும் அற்றது என்று சத்வகுணத்தின் பெருமை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அதே போல ரஜஸுக்கு மரண காலத்தில் மேலோங்கி நிற்கும் ரஜோகுணத்தின் பலமோவென்னில் துக்கம். இப்ப இறுதியாக பிராணனை விடும் பொழுது அவரவர்கள் எந்த குணத்துல மேலோங்கி நிற்கிறார்களோ அதற்கு ஏற்ப பலன் ஏற்படும்ங்கிறார். இப்ப சத்வகுணம் அதிகமா இருந்து நம்ம இந்த சரீரத்தை விடுகிறோம், ஆயுசு முடிகிறது, பிராணனை விடுகிற சமயத்துல சத்வகுணம் அதிகமா இருக்கிறதுன்னா அப்ப என்ன ஆகும்? அதனுடைய பலன் என்னன்னா துன்பம் சிறிதும் அற்றது. அதனால் நமக்கு நிறைந்த இன்பம் தான் நமக்கு கிடைக்கும். துன்பமே இல்லாத சிறந்த பலனை அவர்கள் பெறுகிறார்கள். மரண காலத்துல அதே போல ரஜோகுணம் அதிகமா இருக்கிறதுன்னு சொன்னால் துக்கம் தான் அவர்களுக்கு ஏற்படும். சரி, அப்ப தமோகுணம் அதிகமா இருப்பவர்களுக்கு மேன்மேலே அறிவின்மை அடைவதே என்று தமோகுணத்தின் தன்மை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள்.
தமோ குணத்தினுடைய பலன் என்னன்னா அஜ்ஞானம், மேன்மேலே அறிவின்மை, துளி கூட அறிவே இல்லாமல் எல்லாம் தவறான தாழ்ந்த அந்த அறிவுகளை ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுகிறோம் என்று அதை சொல்லி, சத்வாத்து சஞ்சாயத்தே ஞானம் ரஜசோ லோப ஏவச்ச பிரமாத மோகோ தமசோ பவதோ அஜ்ஞானமேவச்ச என்று ஒவ்வொரு அந்த குணத்தினாலே இது ஏற்படுகிறது. சத்வத்தினாலே ஞானம் ஏற்படுகிறது, ரஜஸினாலே கருமித்தனம் லோபம் முதலானவை, பிரமாத மோகோ தமசா தமோ குணத்தினாலே இவைகள் ஏற்படுகிறதுன்னு இது வரைக்கும் குணபந்த விதான்னு சொன்னார். தேஷாம் கர்த்திருவத்தையும் சொல்லி முடித்தார். எப்படி குணங்கள் கட்டுப்படுத்துகிறது, அதே போல அந்த குணங்கள் தூண்டிதான் நாம இந்த செயல்களை செய்கிறோம். சத்துவகுணம் இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரியான செயல்கள், தமோகுணம் இப்படி இருந்தால் இந்த மாதிரியான செயல்கள், ரஜோகுணம் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன அதெல்லாம் தெரிவித்தாரா. இப்ப 18வது ஸ்லோகத்துல இந்த குணங்களுக்கு அடிப்படையில அவன் மேலே செல்லுகிறான், நடுவிலே இருக்கிறான், கீழே செல்லுகிறான்ங்கிறத தெரிவிக்கிறார். ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்யகுண பிருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக. சத்வகுண மிகுதியை உடையவர்கள் காலக்கிரமத்தில் மோட்சமாகிற உயர்நிலைக்கு செல்கின்றனர். ராஜசாக ரஜோகுணம் மிகுதி உடையவர்கள் பெரும்பாலும் துன்பத்தையே தரும் இடைநிலை பிறவிகளிலேயே உழல்கிறார்கள். என்னதான் பிரம்மாவா பிறந்தாலும் அவருக்கும் ஒரு ஆயுசு இருக்கு. அந்த ஆயுசு முடிந்த பிற்பாடு அவர் தவிப்பார். ஐயோ இந்த ஆயுசு முடிந்து விட்டதே, இன்னும் அடுத்த பிறவி என்ன ஆக போறதோ, மறுபடியும் பிரம்மாவே பிறக்கணும்னு அவரும் அதிலேயே விருப்பமுடையவர்களாய் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருப்பார். அப்ப இந்த மாதிரியான துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இடைநிலை பிறவிகள்ல தான் இவர்கள் இருப்பார்கள். தமோகுணம் மிகுதியை உடையவர்களோ மேன்மேலே தாழ்ந்த தமோகுண செயல்களில் ஈடுபட்டவர்களாய் அறிவின்மை மிகுந்து கடைநிலை பிறவிகளை அடைகிறார்கள் என்று அதை தெரிவித்து, நாண்யம் குணேபியா கர்த்தாரம் யதா திரஷ்டா அனுபஷ்யதி குணேபியா பரம்பேத்தி மத்பாவம் சோ அதிகச்சதி. குணங்கள் தான் கர்த்தா என்பதை இந்த ஸ்லோகத்துல மீண்டும் தெரிவிக்கிறார். அந்யம் குணேபியா குணங்களை காட்டிலும் வேறொன்று கர்த்தா இல்லை என்று இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல தெரிவித்து, இப்ப அதிலிருந்து தன் நிவர்த்தனம் எப்படி இதிலிருந்து நீங்க வேண்டும் அதை மேலே தெரிவிக்கிறார். குணான் ஏதான் அதீத்திய த்ரீன் தேஹி தேக சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கி விமுக்தோ அமிர்தமஷ்ணுதே. யார் ஒரு ஜீவாத்மாவானவன் இதிலிருந்து இந்த 3 குணங்களையும் கடக்கிறானோ, தேகத்தை உடையவனான இந்த ஜீவன் தேகமாக பரிணாமம் அடைந்த பிரகிருதியில் உள்ளவையான இந்த 3 குணான் 3 குணங்களை கடந்து நின்று இவற்றை காட்டிலும் வேறுபட்ட ஞானமே வடிவெடுத்த தன்னை கண்டானாகில் ஆத்மா இந்த சரீரத்தை காட்டிலும் மிகவும் வேறுபட்டவன், இத்தால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறதை எவன் ஒருவன் நன்றாக காணுகிறானோ அவனுக்கு என்ன ஏற்படுறதா, ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைஹி விமுக்தகா, பிறப்பு இறப்பு கிழத்தனம் முதலானவற்றால் உண்டாகும் துன்பங்களிலிருந்து நீங்கியவனாய் அமிர்தமஷ்ணுதே மரணமற்ற தன் ஆத்மாவை அனுபவிக்கிறான். இப்ப ஆத்ம சாட்சா்காரமே அவனுக்கு ஏற்படுகிறதுன்னு தெரிவிக்கிறார். இந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் இந்த உடலினுடைய தொடர்பினால்தான் நமக்கு ஏற்பட்டதே தவிர இயற்கையில ஆத்மாவுக்கு இது இல்லை என்று தெரிந்து கொண்டு அப்படி அந்த ஆத்மாவை யார் ஒருவன் காண்கிறானோ அவனுக்கு இந்த உயர்ந்த மோட்சமே ஏற்படுகிறது. இப்பதான் அர்ஜுனன் கேட்கிறான், கயிர் லிங்கைஹி திரிகுணான் ஏதான் அதீதோ பவதி பிரபோ. கண்ணா நீ சொல்லிட்ட வாஸ்தவம், 3த்தையும் கடக்கணும்னு, எப்படி கடப்பது, வழிய சொன்னாதானே கடக்க முடியும். கிம் ஆச்சாரஹா கதம் சேத ஏதாம் திரிகுணான் அதிவர்த்ததே. எந்த ஆச்சாரத்தினாலே எப்படி நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்தால் எந்த ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருந்தால் இந்த 3ஐயும் கடக்கலாம்னு கேட்க, அதற்கு கண்ணன் பெருமான் பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவிருத்தானி காங்ஷதி. மீண்டும் அந்த சமதர்சனம், அதே மாதிரி எல்லாத்தையும் சமமாக பாவிக்கை. எனக்கு நிறைய இன்பம் வந்ததுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓஹோன்னு துள்ளி குதிக்க கூடாது. மேல மேல துன்பங்கள் வந்தாலும் ஐயோ எனக்கு வந்தா போல யாருக்கு வந்தது, இவ்வளவு துன்பமா, நான் படாத பாடுபட்டேனேன்னு ரொம்ப அதிலேயே வருத்தி தன்னையே அப்படி விழச் செய்வது, இதெல்லாம் கூடாது. அதுதான் இங்க தெரிவிக்கிறார். சத்வகுணகாரியமான தெளிந்த அறிவையும் ரஜோகுணகாரியமான முயற்சியையும் தமோகுணகாரியமான மயக்கத்தையும் அனிஷ்டமாகவோ அதற்கு சாதனமாகவோ வந்து அடைபவற்றை குணாதீதன் வெறுப்பதில்லை. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மை வந்து அண்டினாலும் நமக்கு இன்ப துன்பங்கள் ஏற்பட்டாலும் இந்த சத்வகுண ரஜோகுண தமகுண காரியங்கள் எது நம்ம இடத்துல சேர்ந்தாலும் வெறுப்படைவதில்லை. அதே போல இஷ்டமாகவோ அதற்கு சாதனமாகவோ வந்திருந்து நீங்கினவற்றை விரும்புவதில்லை. ஒரு இன்பம் வந்ததுன்னு சொன்னால் இன்னும் இன்பம் வேண்டும்னு விருப்பம் படுவதில்லை.
துன்பம் வந்ததுன்னு சொன்னால் ஐயோ மறுபடியும் துன்பம் வரப்போறதோன்னு கவலைப்படுவதில்லை, இந்த துன்பம் வந்துவதற்கு வருத்தப்படுவதும் இல்லை. இப்படி இருப்பவன் தான் குணங்களை கடந்தவன் என்று புரிந்து கொள்ளலாம். உதாசீனவத் ஆசீனோ குணேபியா ந விசால்யதே குணாவர்த்தந்த இத்தியேத யோ அவதிஷ்டதி நேங்கதே. எவனொருவன் இந்த குணங்கள்னாலத்தான் இது அத்தனையும் நடைபெறுகிறதுன்னு தெரிந்து கொண்டு உதாசீனவத் ஆசீனஹா, எனக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லை, நான் ஆத்மா, இந்த உடலினுடைய அந்த குணங்கள்னாலத்தான் இவை நடைபெறுகிறதுன்னு எவனொருவன் புரிந்து கொண்டு உதாசீனனாக இருக்கிறானோ, அப்படின்னா ஆத்மாவை தவிர்ந்த விஷயங்களில் முற்கூறிய விருப்பு வெறுப்புகள் விளையாதபடி அவற்றை பொருட்படுத்தாமல் இருப்பவனாய், என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். இதைத்தான் ஜனக மகாராஜனுடைய பெருமையாகவே தெரிவிப்பார்கள். ஜனக சக்கரவர்த்திக்கு எத்தனை பெருமைனா, அவர் அந்த ஆச்சாரியர் யாக்ஞவல்யர் அவர் தான் அவருக்கு குரு. மற்ற சீடர்கள் எல்லாம் பாடம் சொல்லி கொண்டு வரும்பொழுது யாக்ஞவல்யர் வந்த பிற்பாடுதான் அவருக்கு பாடத்தை சொல்ல ஆரம்பிப்பாராம். மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரே பொறாமையா இருந்தது. என்ன அவர் பணக்காரரா இருக்கிறதுனால அவர் வந்ததுக்கு பிற்பாடுதான் சொல்லி கொடுக்கணும்னு குரு வச்சுட்டு இருக்கார் போல, நாம எல்லாம் தாழ்ந்தவர்கள், அதனால நம்ம வந்தாலும் முதல்ல அவர் ஆரம்பிப்பதில்லைன்னு நினைத்து கொண்டிருந்தனர். ஆனா அது உண்மையில விஷயம் அல்ல. ஜனகன் என்பவன் சிறந்த ஞானி. அதை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய யோக மாயையினாலே ஆசிரமே தீப்பத்தி எரியறா போல அப்படி காண்பித்தாராம். அப்படி எரியும் பொழுது மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் ஐயோ என்னுடைய அந்த துணி போச்சே, என்னுடைய பூனல் போச்சே, என்னுடைய தர்ப்பம் போச்சே, என்னுடைய மான்தோல் போச்சே, அதை எடுக்கணுமே காப்பாத்தணுமேன்னு பதறி ஓடினர். ஆனா ஜனகன் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே இருந்தான். இவர்கள்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இது ஏதோ ஒன்னும் வெறும் மாயை போல இருக்கு, ஒன்னும் உண்மை இல்லைன்னு தெரிந்து கொண்டு மீண்டும் வந்து அமர்ந்தனர். இப்பதான் அவர்களுக்கே ஆச்சரியமா போச்சு, நாம என்னமோ அங்கேயும் இங்கேயும் இப்படி அல்லாடினோம், எது போச்சே இது போச்சேன்னு, ஆனா இவர் அசையாமல் இருக்கிறாரே எப்படி என்று ரொம்ப வியந்தனர். அதே சமயத்துல ஆச்சாரியர் தெரிவித்தார், உங்களுக்கெல்லாம் என்ன பெரிய சொத்து இருந்தது, அவரவர்களுக்கு ஏதோ 4 ஜோடி பூனலோ 4 கட்டு தர்ப்பமோ 2 மான்தோல் மரவரி இவ்வளவுதானே இருந்தது. இந்த சொத்துக்கே நீங்கள் பதட்டப்பட்டு இது போய்விடுமோ, நெருப்புல எரிந்து போய்விடுமோ, இதை காப்பாத்தணுமோன்னு ஓடினீர். ஆனா இந்த ஜனகன் என்ன, அவனுக்கு ராஜ்யமே அவனுடைய சொத்து, தீப்பத்தி எரிந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. இதெல்லாம் ஏதோ உடலுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களே தவிர ஆத்மாவை கொளுத்தவும் முடியாது, நினைக்கவும் முடியாது என்று அதை நன்றாக உணர்ந்து கொண்டிருப்பவன் இந்த ஜனகன். அதனாலதான் அவனுக்கு பதட்டமே ஏற்படவில்லை என்று அவனுடைய பெருமையை தெரிவித்தார். அதே போலத்தான் உதாசீனவத் ஆசீனஹ, என்ன நடந்தாலும் அதை பத்தி பொருட்படுத்தாமல் எவனொருவன் இருக்கிறானோ அவன் இந்த முக்குணங்களையும் கடந்தவன் என்று சொல்லி இப்படி வரிசையாக பல ஸ்லோகங்கள்ல சொல்லி இறுதியாக 27வது ஸ்லோகம், அதுல தான் இப்ப மூவகைப்பட்ட அதிகாரிகளுக்கும் என்னை அடைவதுதான் ஒரே வழி என்பதை தெரிவிக்கிறார். மாம்சயோ அவ்யபிச்சாரேன மத் பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதீத்திய ஏதான் பிரம்மபூயாய கல்பதே. கண்ணனிடத்துல இப்படி இந்த வழிமுறையை கேட்டார். முக்குணங்களையும் கடந்தால்தான் இந்த நிலை, அதாவது அந்த உயர்ந்த ஆனந்தத்தை அடைய முடியும்னு கேட்டார். சரி, இப்ப அந்த குணத்தை எப்படி கடப்பது, அதற்கு என்ன வழின்னா, இதோ என்னுடைய திருவடிகளை பற்றுவதுதான் வழி. எவனொருவன் என்னை மற்ற தெய்வங்களையும் பலன்களையும் கருதாத பக்தி யோகத்தினாலும் ஆராதிக்கிறானோ அவனுக்கு இந்த 3 குணங்களையும் கடந்து பிரம்மத்தோடு சமமாயிருக்கும் தன்மையை பெற தகுதியுள்ளவனாகிறான். ஆக யாரொருவன் என்னையே பற்றுகிறானோ அவனுக்கு இந்த சம்சார மண்டலத்திலிருந்து விடுதலையும் ஏற்பட்டு என்னையே அடைந்து அவன் சுகப்படுகிறான் என்று இது கைவல்ய மோட்சம், ஆத்மா அனுபவத்திற்கு உண்டான வழியை தெரிவித்தார். அது மட்டுமல்ல, ஆத்மாவை காட்டிலும் உயர்ந்த பரமாத்மாவையே அடைந்து இன்பத்தை அடையலாமே, அதற்கும் என்னிடத்துலதான் பக்தி செய்ய வேண்டும்ங்கிறத 27வது ஸ்லோகத்துல பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய ஏகாந்திகஸ்ய என்று சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய என்று அதனால என்ன தெரிவிக்கிறார்னா, சாஸ்வத தர்மமான பக்தி யோகத்தினால் சாதிக்கப்படும் மிகச்சிறந்த ஐஸ்வர்யத்தை அடைவதற்கும், இவ்விடத்துல ஐஸ்வர்யம்ங்கிற சொல் இல்லை, ஆனால் 2 சொற்களை பிரயோகிக்கிறார். ஒன்று சாஸ்வதஸ்ய தர்மஸ்யங்கிறார், மற்றொன்று சுகஸ்ய ஏகாந்திகஸ்யங்கிறார். இப்ப முன் ஸ்லோகத்திலேயே கைவல்ய மோட்சத்தை பத்தி தெரிவித்துட்டார். ஆத்மா அனுபவம், ஆத்மா அனுபவத்திற்கு கைவல்யமாகிற அந்த மோட்சத்திற்கு என்னை பற்ற வேண்டும்னு தெரிவித்து விட்டாரா. மீதி இருக்கக்கூடியது 2, ஐஸ்வர்ய அனுபவம், பகவத் அனுபவம். அந்த 2த்தை தான் இந்த சொற்கள்ல தெரிவிக்கிறார். அதுல சாஸ்வதஸ்ய தர்மஸ்யன்னு ஒண்ணு தெரிவிக்கிறார், மற்றொன்று சுகஸ்ய ஏகாந்திகஸ்யங்கிறார். இப்ப ஏகாந்திகமான சுகம்னா என்ன அர்த்தம், ஒரே முடிவை உடையதான அந்த உயர்ந்த சுகம்னு அர்த்தம். அது எதுவாக இருக்கும், தாழ்ந்த ஐஸ்வர்ய புருஷார்த்தம் போய் எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடியதாய் நிரந்தரமாய் நித்தியமான சுகமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காதே. எப்படிப்பட்ட ஐஸ்வர்யமாக இருந்தாலும், பெரும் செல்வமாக இருந்தாலும்,
அது உருண்டோடிடும், மாறிக்கொண்டுதான் போகும். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் அது தாழ்வடையத்தான் போகும். அப்போ சுகஸ்ய ஏகாந்திகஸ்யங்கிற பதத்தினாலே அந்த ஒப்பற்றதாய் நித்தியமானதாய் மிகவும் சிறந்ததா இருக்கக்கூடிய பரமபத அனுபவம், பகவத் அனுபவத்தை குறிப்பிடுகிறார்னு கொள்ள வேண்டும். அப்போ கைவல்ய மோட்சத்தை முதல் ஸ்லோகத்துல சொல்லி அடுத்த ஏகாந்திக சுகம்ன்றதுனால மோட்சத்தை சொல்லிவிட்டார்னு சொன்னால் மீதி இருக்கக்கூடியது ஐஸ்வர்யம் தானே. அப்ப ஐஸ்வர்ய அனுபவத்தை தான் சாஸ்வச தர்மஸ்யச்ச என்ற அந்த சொல்லாலே என்ன தெரிவிக்கிறார்னா, பக்தி யோகத்தினாலே சாதிக்கப்படும் மிகச்சிறந்த ஐஸ்வர்யத்தை. சாஸ்வதமான தர்மம்னா இந்த பக்தி யோகம்ங்கிறது என்றைக்கோ புராணங்கள்ல இதிகாசங்கள்ல வேதத்திலேயே கூறப்பட்டதல்லவா, அப்படிப்பட்ட அந்த தர்மத்தை செய்து இவன் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறான். ஆக ஐஸ்வர்யார்த்திக்கும் சரி, அதே போல மோக்ஷார்த்திக்கும் சரி, அதே போல கைவல்யார்த்திக்கும் சரி, பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம், பிரம்மன் என்று சொல்லக்கூடிய நானே இவர்களுக்கெல்லாம் உபாயமாக இருக்கிறேன் என்று அதைத்தான் தெரிவிக்கிறார். அடைவதற்கு உபாயமாவேன். ஐகாந்திகஸ்ய சுகஸ்யச்ச, ஞானியால் அடையப்படும் பேரின்பத்துக்கும் உபாயமாவேன். ஆகவே என்னையே பற்ற வேண்டும் அர்ஜுனா என்பதுதான் இந்த ஸ்லோகத்துல தெரிவித்து இந்த அத்தியாயத்தையே நிறைவுறுத்துகிறார். அப்போ குணபந்த விதா, எப்படி இந்த சத்வரஜஸ்தமசுங்கிற குணங்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறது, அவைகள் செயல்படுகிற தன்மையோடு கூடியிருப்பது, அதிலிருந்து கடக்க வேண்டும். கடப்பதற்கு வழி என்னன்னா அவரேதான் வழியாக இருக்கிறார், அவரை பற்ற வேண்டும் என்று இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி, இது மட்டும் அல்லாது ஐஸ்வர்யத்தை பெற வேண்டுமானாலும், அதே போல ஆத்ம அனுபவம் ஏற்பட வேண்டுமானாலும், இல்ல மோக்ஷம் பகவத் அனுபவம் ஏற்பட வேண்டுமானாலும் எம்பெருமான் ஒருவனே வழியாக இருக்கிறார் என்ற விஷயத்தையும் இந்த அத்தியாயத்திலே கண்ணன் பெருமான் ரொம்ப ஆச்சரியமாக விளக்கி இருக்கிறார். அதை சுவாமி ஆளவந்தாரம் தம்முடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்திலே நன்றாக விளக்கி அருளினார். அந்த விஷயத்தை யதாமதி யதா அவகாசம் ரொம்ப சுருக்கமாக அனுபவித்திருக்கிறோம். இனி மேற்கொண்டு 15வது அத்தியாயத்துல கண்ணன் பெருமான் என்ன விவரிக்கிறார், அதை ஆளவந்தார் எப்படி கீதார்த்த சங்கிரகத்திலே விளக்குகிறார் என்பதையும் அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதய நிதயர்த்தினாம் பிருந்தாரண்ய நிவாசாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.